கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாகட்டும் என்று வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு ஆன்மா என்கிற ஆத்துமா பாகம் 2. இந்த தலைப்பின் கீழே தான் நம்ம பாடத்தை பார்க்க போகிறோம். இந்த பாடத்துல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஆத்துமா என்றால் என்ன, அது எது என்பதை பற்றி தான் நாம் இந்த பாடத்துல பார்க்க போறோம். வாசிக்கலாம். ஆதார வசனம் பிரசங்கி 11:5 வசனம். ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். இந்த வசனம் மனுஷனுக்குள் இருக்கிற ஆவியை பற்றி அறிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 25வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துகிறார். இந்த வசனம் யார் தேவனுக்கு பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு தன்னுடைய ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. அப்போ இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு நாம இந்த ஆன்மாங்கிற ஆத்மாவை குறித்து ஆராய்வதற்கு நாம முயற்சி செய்யலாம். இப்ப கேள்வி என்னன்னா, ஆத்மா என்றால் என்ன, அது எது என்பதை பத்தி தான் நாம இப்ப பார்க்கணும். ஆத்மாவை குறித்து அநேகருடைய நம்பிக்கை என்னவாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆத்மா என்பது மனிதர்களாகிய நமக்குள்ள இருக்கக்கூடிய அது ஒன்று. அது மாத்திரமல்ல, அந்த ஆத்மாவை காண முடியாது, கண்ணுக்கு தெரியாது என்றும், ஆத்மா அழியாது என்றும் அநேகருடைய நம்பிக்கை இதுவாகத்தான் இருக்கு. இப்ப இதுல கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை என்னவாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, கிறிஸ்தவர்களிடையே பாத்தீங்கன்னா 2 விதமான கருத்து இருக்கு, 2 விதமான நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருக்கு. அப்ப ஒரு சாரார் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆத்மா என்பது மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒன்றுதான், அது கண்ணுக்கு தெரியாது. அதே நேரத்துல கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுடைய ஆத்மா பரலோகத்துக்கும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவருடைய ஆத்மா நரகத்துக்கும் போகும் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவர்களிலே ஒரு சாரார் சொல்றாங்க. அப்ப இன்னொரு சாரார் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நாம தான் ஆத்மா, அதாவது ஆத்மா என்பது மனிதர்களாகிய நம்மைத்தான் அது குறிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நாம தான் ஆத்மா அப்படின்னு சொல்லும்போது நம்மளை பார்க்க முடியுதே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப மனிதர்களாகிய நாம தான் ஆத்மா அப்படின்னு சொல்வதற்கு வேதத்திலிருந்து சில ஆதாரமான வசனங்களை அவங்க காமிக்கிறாங்க. அது கூட நம்ம வாசிக்கலாம். அத எரேமியா 2ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, உன் வஸ்திர ஓரங்களிலும் குற்றமில்லாத ஏழை ஆத்துமாக்களின் ரத்தம் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. அப்போ குற்றமில்லாத ஏழை ஆத்துமாக்களின் ரத்தம் காணப்படுகிறதுன்னு சொல்லும்போது, இப்ப ஆத்மாவுக்கு இங்க ரத்தம் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அடுத்தது யாத்திராகம் 12வது அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கும் போது, ஒரு வீட்டில் இருக்கிறவளுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு போதுமான பேர்களா இராமல் போனால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இங்க ஆடுகளை அடித்து அதை புசிக்கிறாங்கன்னு சொல்லும் போது, தங்களின் ஆத்துமாக்களின் இலக்கத்துக்கு தக்கதாக நீங்க ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு அதை அடித்து புசியுங்கள் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுது. அப்ப இந்த வசனத்தின் மூலம் என்ன பார்க்கிறோம், ஆத்மா என்பது புசிக்கக்கூடியது, அது சாப்பிடும் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுவதாக இங்க நாம பார்க்கிறோம். அடுத்து நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. அப்போ இது எதை குறிக்குதுன்னா, மனுஷனுக்கு தானே அறிவு தேவை. அப்ப மனுஷனை பத்தி தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த ஆத்மா என்பது மனுஷனை தான் அடையாளப்படுத்துது, மனுஷனுக்கு தான் அறிவு தேவை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, லூக்கா 22ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் வாசிக்கும் போது, உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் சொல்லி வசனம் இருக்கு. அப்போ பட்டயம் சொன்னா கத்தி,
கத்தி. அப்போ ஆத்மாவை என்ன பண்ணும்? இந்த கத்தி உருவி போகும்னா குத்தும், வெட்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இப்போ இங்க நாம 4 விஷயத்தை பார்த்தோம். அப்போ ஆத்மான்னு சொன்னா அதுக்கு ரத்தம் இருக்கு. அப்புறம் ஆத்மா என்பது சாப்பிடக்கூடிய தன்மை உள்ளது. அப்புறம் ஆத்மாவுக்கு அறிவு தேவை. அப்ப ஆத்மாவை பட்டயத்தினால கத்தினால் என்ன பண்ண முடியும்? வெட்ட முடியும், குத்த முடியும் சொல்லும் போது இதெல்லாம் எது சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இந்த 4 விஷயங்களும் மனிதர்களாகிய நமக்கு சம்பந்தப்பட்டது. நாம தான் இந்த விஷயத்தெல்லாம் நாம செய்யறோம் அப்படின்னு சொல்லும்போது அப்ப மனிதன் தான் ஆத்துமா. மனிதர்களாகிய நாம தான் ஆத்துமா. தனியாக நமக்குள்ள ஆத்துமா என்று ஒண்ணு தனியாக இல்லை அப்படின்றாங்க. புரியுதுங்களா? அடுத்து இந்த மனுஷன் என்ன செய்யறான்? ஒரு காலகட்டத்துல மரித்து போகிறான். இது சரீரம் இல்லாமல் அழிந்து போகுது. அப்போ ஆத்மா என்பது அழியக்கூடியது. அப்ப நாம பார்த்தோம், ஆத்மா ரத்தம் இருக்கு, ஆத்மா சாப்பிடும், ஆத்மாவுக்கு அறிவு தேவை, ஆத்மாவை வெட்ட முடியும், குத்த முடியும் அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் எதுக்குதான் செய்யலாம் அப்படின்னா, ஒரு ஆவிக்கு செய்ய முடியுமானா செய்ய முடியாது. ஒரு மனுஷனுக்கு தான் என்ன பண்ணலாம்? ரத்தமும் சதையும் உள்ள மனுஷனுக்கு தான் இதெல்லாம் சம்பவிக்கக்கூடியது. அப்ப இதெல்லாம் எதுக்கு இருக்குன்னா மனிதர்களாகிய நமக்கு தான் இருக்குது. அப்ப நாம தான் ஆத்துமா. மனிதர்களாகிய நாம தான் ஆத்துமா. நமக்குள்ள ஆத்துமா என்று சொல்லி ஒண்ணு தனியாக இல்லை. அப்ப நாம தான் ஆத்துமா என்று சொல்லும் போது நாம ஒரு காலகட்டத்துல மரித்து அழிந்து போகிறோம். அப்படின்னா ஆத்துமா என்பது அழியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி இந்த இடத்துல அதை க்ளோஸ் பண்றாங்க. இதுக்கு மேல ஒண்ணு இல்லைன்னு சொல்லி அவங்களுடைய ஆராய்ச்சி என்ன பண்றாங்கன்னா இதோட முடிச்சிடுறாங்க. இப்ப நாம என்ன பண்ணலாம்னா இதுக்கு மேல மேற்கொண்டு நாம என்ன பண்ணலாம்னா இதை ஆராய்ந்து பார்க்கலாம். இதுக்கு மேல நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் உண்டு, ஆவிக்குரிய சரீரம் உண்டு அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, மனிதர்களாகிய நமக்கு 2 சரீரம் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒன்னு ஜென்ம சரீரம், இன்னொன்னு ஆவிக்குரிய சரீரம். ஜென்ம சரீரம்னா என்ன? ரத்தமும் சதையும் உள்ள சரீரம் ஜென்ம சரீரம். ஆவிக்குரிய சரீரம் என்பது சதையும் ரத்தமும் இல்லாத சரீரம், ஆவிக்குரிய சரீரம். அப்ப ஒரு மனுஷனுக்குள்ள 2 சரீரம் இருக்கு அப்படின்னு சொல்லி, ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு இருக்கு, மனுஷனாகிய நாம ஒரு சரீரம், மனுஷனுக்குள்ள ஒரு சரீரம் இருக்கு, அந்த சரீரத்துக்கு பேரு ஆவிக்குரிய சரீரம் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் உறுதிப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு 4 விஷயம் சொன்னோம்ல. அப்போ சதையும் ரத்தம் உள்ள மனிதர்கள் செய்யக்கூடிய ஒரு 4 விஷயம் சொன்னோம். என்ன சொன்னோம்? ஆத்துமாக்கு ரத்தம் இருக்கு, ஆத்துமா சாப்பிடும், ஆத்துமாக்கு அறிவு தேவை, அந்த ஆத்துமாவை குத்த முடியும்னா அந்த சரீரம் ரத்தம் உள்ள நம்ம தான் இதெல்லாம் செய்யறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அப்போ இத ஆவிக்குரிய சரீரத்துக்கு இது பொருத்தி பார்த்தா பொருந்துமா அப்படின்னு கூட நாம இப்ப என்ன பண்ணி பார்க்கலாம்? நாம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரத்தம் இருக்கு, ஆவிக்குரிய சரீரத்துக்கு ரத்தம் இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யோவானின் சுவிசேஷம் 6ஆவது அதிகாரம் 63ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த இடத்துல ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குன்னு சொல்லும் போது அந்த ஆவிக்குரிய சரீரத்துக்கு தான் வசனமும் தேவை. அப்ப அந்த வசனம் என்ன இருக்குன்னா ஆவிக்குரிய உயிரை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. நல்லா கவனிங்க, இந்த சரீரம் மரித்து நாம மனிதர்கள் மரித்து போனாலும் இந்த சரீரம் எல்லாம் அழுகி போனாலும் கூட எதை அடிப்படையாக வைத்து உயிர் தெழுதல் நடக்கும், தேவன் உயிர் எழுப்புவாருன்னா அந்த சரீரத்துக்குள்ள குமாரனை உடையவன் ஜீவனுடையவன் என்று சொன்ன அந்த வசனத்தின் பிரகாரமாக அந்த வார்த்தை நமக்குள்ள இருந்தாதான் அந்த வார்த்தையின் மூலமா உயிர்ப்பிப்பு நடக்கும், உயிர்த்தெழுதல் நடக்கும். இல்லைன்னா நடக்காது. அந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கு, கிறிஸ்துவின் அணு இருக்குன்னு நம்ம ஏற்கனவே ஒரு பாடத்துல பார்த்தோம். வசனம் அது ரத்தமா இருக்கு, அதுதான் ஜீவனை கொடுக்குது. அப்ப ஜீவன்ல என்ன இருக்கு? ரத்தம் இருக்கு. அப்ப இந்த வசனத்தின் மூலம் ஆவிக்குரிய சரீரத்துக்கு ரத்தம் இருக்கு அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். அடுத்து இந்த ஆவிக்குரிய சரீரம் சாப்பிடுமா அப்படின்னு சொல்லினா நல்லா கவனிக்கும் போது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அப்படின்னு வசனம் இருக்கு.
அப்ப புல்லுள்ள இடங்களில் மேய்த்துனா இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னா மனுஷர்களை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இங்க புல்லு என்பது எதுன்னு பாத்தீங்கன்னா வசனமே புல் அப்படின்னு பாக்குறோம். இந்த வசனமாகிய புல்ல தான் நாம என்ன பண்றோம், சாப்பிடுறோம். யாரு சாப்பிடுறா? இந்த ஆவிக்கு இது மாம்சத்துக்குரிய சரீரம் சாப்பிடுதா? மாம்சத்துக்குரிய சரீரத்துக்கு சாப்பாடு சாப்பிடுறோம், இட்லி தோசை இதை சாப்பிடுறோம். அப்ப அந்த ஆவிக்குரிய சரீரம் என்ன சாப்பிடுதுன்னா வேத வசனத்தை என்ன பண்ணுது, சாப்பிடுதுன்னு பாக்குறோம். யோவான் என்ற சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசும்போது கூட, நானே வாசல், ஒருவன் என் வழியாய் உள்பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அப்ப நமக்கு எது மேய்ச்சல்னா வசனமாகிய சத்தியம். வசனமே மேய்ச்சலாக இருக்கு. அப்ப இது எதுக்கு? மாம்சத்துக்குரிய இந்த ரத்தமும் சதையும் உள்ளதுக்கு எது ஆகாரம் சொல்லி பார்க்கும்போது இந்த சாப்பாடு ஆகாரம். ஆனா உள்ள இருக்கிற அந்த ஆவிக்குரிய சரீரத்துக்கு எது ஆகாரம்னா வசனமும் சத்தியமும் ஆகாரம். அப்ப அந்த ஆவிக்குரிய சரீரம் சாப்பிடுது அப்படிங்கறதையும் நம்ம பார்த்தோம். அடுத்து இத பட்டயத்தினால குத்த முடியுமா? ஆவிக்குரிய சரீரத்தை பட்டயத்தினால குத்த முடியுமா? நான் வசனம் சொல்லுது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் வாசிக்கும் போது, இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்துல குத்தப்பட்டவர்களாகி. அப்போ இங்க இருதயத்துல ஒண்ணு குத்தி இருக்கு. அது என்ன குத்தப்பட்டிருக்கு? அப்போஸ்தலனாகிய பேதுரு ஜனங்களை பார்த்து பேசும்போது அவங்க சொல்றாங்க, இருதயத்துல அவங்களுக்கு போய் இருதயத்துல குத்தப்பட்டு நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ இந்த இருதயம் எந்த இருதயத்துல எது குத்துச்சுன்னு பார்க்கும்போது இந்த ஆவிக்குரிய இருதயத்துல வசனமாகிய பட்டயம் போய் குத்துது. அப்ப இந்த ஆவிக்குரிய சரீரத்தையும் ஒரு பட்டயம் உருவி போகும். அங்க லூக்கால சொல்லப்பட்டது இந்த ஆவிக்குரிய சரீரத்தை தான் சொல்லப்பட்டிருக்கு. அங்க மாம்சத்துக்குரியதை சொல்லலங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். சரி, 3 விஷயத்தை பார்த்துட்டோம். அப்புறம் அடுத்தது என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, அப்ப ஆத்துமா அறிவில்லாம இருப்பது நல்லது இல்லை அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த ஆத்துமாவுக்கு அறிவு தேவையா அப்படின்னா, இந்த ஆத்துமாக்கு தான் முதல்ல அறிவு தேவை. நல்லா கவனிங்க. இந்த கலாத்தில வாசிக்கும் போது மாம்சத்தின் கிரியைகள் ஆவியின் கனிகள் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் மாம்சத்தின் கிரியைகள் சொல்லிட்டு ஏன் மாம்சத்தின் கனிகள் ஏன் சொல்லக்கூடாது? அப்போ இங்க சரீரம் ரத்தத்தின் உடையருக்கு அந்த கனிகள், அந்த குணலட்சணத்தை கனிகள் சொல்ல முடியாது. இங்க எது சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த குணாதிசயத்தை ஆவிக்குரிய விஷயம். குணாதிசயங்கள் என்பது ஆவிக்குரிய விஷயமாக இருக்குது. அதனாலதான் ஆவியின் கனிகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஆவியின் கனிகள் என்று சொல்லும் போது இது எது சம்பந்தப்பட்டதுன்னா ஆவிக்குரிய சரீரம் சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். வேத வசனம் என்ன சொல்லுங்க? இன்னொரு வசனம் கூட வாசிக்கும் போது இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் அப்படின்னு வசனம் இருக்கு, நமக்கு நல்லா தெரியும். அப்போ இந்த வாய் சரீரம் ரத்தம் உள்ள அந்த வாய் தானா என்ன பண்ணாது, பேசாது. அப்போ இருதயம் என்கிற அந்த ஒண்ணு ஆக்டிவேட் பண்ணாதான் இந்த வாயை பேசும். அப்ப அந்த ஆவிக்குரிய சரீரம் அது பேசினாதான் இது செயல்படும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப இப்ப என்னதான் நம்ம பார்த்தோம்னா, இப்போ ரத்தமும் சதையும் உள்ள சரீரத்துக்கு ஒரு 4 விஷயங்களை பார்த்தோம். இப்போ ஆவிக்குரிய சரீரம் என்கிற சொல்லக்கூடிய அதுக்கும் 4 விஷயங்கள். இது ரெண்டுமே பொருந்துதான்னு பார்த்தா இந்த ரத்தமும் சதையும் உள்ள சரீரத்துக்கும் இந்த 4 விஷயங்களும் பொருந்துது. இப்ப இந்த ஆவிக்குரிய சரீரத்துக்கும் இந்த 4 விஷயங்களும் மேட்ச் ஆகுது. நிறைய வசனங்கள் இருக்கு, எவிடன்ஸ். அப்ப இது எல்லாமே மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது இப்ப ரெண்டுத்துல இப்ப எது ஆத்மாங்கிற ஒரு கேள்வி மறுபடியும் வருதா இங்க? அப்ப இதுக்கு முன்ன எப்படிதான் பார்த்தோம்னா இது எல்லாம் ரத்தமும் சதையும் உள்ள சரீரமாக மனுஷன் தான் செய்யறான், அப்ப இதுதான் ஆத்மான்னு சொல்லும் போது இப்ப ஜென்ம சரீரம் ஒண்ணு இருக்குன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அந்த ஆவிக்குரிய சரீரம் இருக்குன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அந்த ஆவிக்குரிய சரீரத்துக்கு இந்த 4 விஷயங்களும் இருக்குது. அப்ப இதுல எது ஆத்மாங்கிற ஒரு புதுசா ஒரு கேள்வி ஒண்ணு இங்க வந்துருச்சா? கேள்வி ஒண்ணு வந்துருச்சு. இப்ப இதை எது ஆத்மான்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். இப்போ முதல்ல நாம ஒரு விஷயத்த நல்லா கவனிச்சுக்கணும், நல்லா கவனித்துக் கொள்ளணும். என்ன அப்படின்னு சொன்னா, இங்க ஆன்மா என்று சொல்லக்கூடியது உயிர்கள் சம்பந்தப்பட்டது. ஆன்மா என்று சொல்லக்கூடியது உயிர்கள் சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். அடுத்து இந்த ஆன்மாவை வேற என்ன பெயர் சொல்லி நாம அழைக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது ஆத்மாவுக்கு இன்னொரு பெயர் என்னன்னா மனம் என்று சொல்றாங்க. மனம்னா மனசு, மனசுன்னு சொல்றாங்கல்ல அந்த மனம். ஆன்மாவுக்கு இன்னொரு பெயர் மனம் என்று சொல்றாங்க. வேற என்ன பெயர் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்கு ஆவின்னு சொல்லலாம், உயிர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா நாம் ஆரம்பத்துல என்ன சொன்னோம் அப்படின்னு சொன்னா இந்த ஆன்மா என்பது உயிர்கள் சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லிட்டோம் அப்பவே. அப்ப அதனால இங்க உயிர் ஆவின்னு சொல்லி தனியா சொல்ல வேண்டியது இல்லை. அப்ப இங்க ஆன்மா என்பது எதைத்தான் அடையாளப்படுத்துன்னு சொல்லும்போது
மனதை அடையாளப்படுத்துக்குது. அது ஆங்கிலத்துல என்ன பேருன்னா அதுக்கு மைண்ட் அப்படின்னு பேர் இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லா தெரியும். இப்ப இந்த ஆன்மாவுக்கு வேறு பெயர்கள் சொல்ல முடியுமான்னா மனசு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு இன்னும் வேற பெயர்கள் எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வேற நிறைய பெயர் கொடுக்குறாங்க. என்ன பெயர் சொல்றாங்கன்னா புத்தி, எண்ணம், நினைவுகள், உள்ளம் இப்படின்னு பல பெயர்களுக்கு கொடுக்குறாங்க. இப்ப இந்த பல பெயர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மனம் என்கிற மனசுங்கிற அந்த ஒரு பெயருக்குள்ளேயே என்ன பண்ணும் எல்லாமே அடங்கிரும். இதை தனித்தனியா நம்ம சொல்ல வேண்டியது இல்ல. மனம் தான் இந்த புத்தி எண்ணம் இது எல்லாவற்றையுமே அதுக்குள்ள இருந்துதான் என்ன பண்ணுது வருது. அப்ப இந்த ஆன்மாவுக்கு வேற என்ன பெயர் சொல்லலாம்னா மனம் என்று சொல்லலாம். மனசு அப்படின்னு சொல்லி நாம சொல்லலாம் பார்த்தோம். அப்ப இந்த ஆன்மா என்பது உயிர்கள் சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லி நாம பார்த்தோம். அப்போ இந்த ஆன்மாக்கு என்ன பண்ண அடுத்து இந்த ஆன்மா என்பது உயிர்கள் சம்பந்தப்பட்டது. ஆன்மாவுக்கு வேற பெயர் மனசு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த மனசை வேற எப்படி நாம விவரிக்கலாம், எப்படி நாம அதை புரியுற மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் உள்ளதை தான் நாம மனசுன்னு சொல்றோம். நல்லா கவனிங்க. இங்க ஆன்மா என்பது மனசுன்னு சொல்லணும். அந்த மனசை நாம எப்படி அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வெளிப்படுத்தலாம்னா சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் உள்ளதை தான் மனசுன்னு சொல்றோம். அதை தான் ஆன்மா ஆத்மா என்று நாம என்ன பண்ண சொல்றோம். அதாவது நன்மை எது தீமை எது, எதை ஏற்கலாம் எதை நிராகரிக்கலாம் என்பதை அறிந்து செயல்படக்கூடிய ஆற்றல் தான் என்ன சொல்றாங்க மனம் ஆன்மா என்று நாம சொல்லலாம். இப்போ இந்த மனம் என்பது பாத்தீங்கன்னா 2 வகை செயல்திறன் உடையது. இப்ப இந்த மனசு பாத்தீங்கன்னா 2 வகையில செயல்படும் செயல்திறன் கொண்டதாக இருக்குது. அப்போ ஒண்ணு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட செயல்திறன் தான் இருக்கு. மனம் என்பது 2 வகை அப்படின்னு சொல்லி நாம பார்த்தோம். ஆன்மா என்பது 2 வகை பார்த்தோம். அதுக்கு ஒன்று பாத்தீங்கன்னா ஒரு வகை ஒரு குறிப்பிட்ட செயல்திறன் மாத்திரம்தான் அதுக்கு இருக்குது. ஒரு குறிப்பிட்ட செயல்திறன். இன்னொன்னுக்கு பாத்தீங்கன்னா எல்லையற்ற செயல்திறன் உள்ளது. அப்ப மனம் என்பதற்கு பாக்குறோம். அது குறிப்பிட்ட செயல்திறன் உடையது அப்படின்னு சொல்லி நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதாவது விலங்குகளுக்கும் என்ன இருக்குது, விலங்குகளுக்கும் சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் இருக்குது. அதுக்கும் மனசு இருக்கு, அதையும் அதுக்கும் ஆன்மா இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதுவும் என்ன செய்யுதுன்னா சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் உள்ளவைகளா இருக்கு. விலங்குகளாக இருந்தாலும் பறவைகளாக இருந்தாலும் பூச்சிகளாக இருந்தாலும் அதற்கும் ஆத்மா இருக்கு, மனம் இருக்கு, அதுவும் சிந்தித்து செயல்படுகிறது. அது ஒரு குறிப்பிட்ட லிமிட் தான், அதுக்கு மேல அதுக்கு எல்லை இல்லை அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இப்போ நம்ம பார்க்கும்போது வசனம் சொல்லுகிறது, பைபிள் வசனம் என்ன சொல்லுது, ஏசாயா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வேத வசனம் எப்படி குறிப்பிடுகிறது, மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனுடைய முன்னணையும் அறியும் அப்படின்னு சொல்லும்போது இந்த வசனத்தின் மூலமா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இங்க விலங்குகளும் சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் உள்ளவை என்பது நமக்கு தெரியும். இது நாம சொல்லிதான் தெரிய வேண்டியதில்லை. நாம என்ன பண்றோம், இப்ப மாடாக இருந்தாலும் சரி, கழுதையாக இருந்தாலும் சரி, குதிரையாக இருந்தாலும் சரி, அது வேற விலங்குகளாக இருந்தாலும் பறவைகளாக இருந்தாலும் நாயாக இருந்தாலும் கூட நாமளே கண்கூட நம்ம பார்க்கிறோம். அது கூட பழகும் போது நல்லா தெரியுது அதனுடைய ஆற்றல், சிந்தித்து செயல்படுவது நல்லாவே கண்கூடா தெரியுது. தன்னுடைய எஜமான் யாருன்னு சொல்லி மாடுகளுக்கு நல்லா தெரியுது, மாடுகளுக்கு நல்லா தெரியுது. ஒரு அந்த 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 விலங்குகளுடைய உரிமையாளனை தாக்க வரும்போது பாத்தீங்கன்னா அது வருது, தூரத்துல இருந்து வந்து அந்த அவரை காப்பாத்துறதுக்கு வருதுன்னு நம்ம பாக்குறோம். நிறைய விஷயம் சொல்லலாம், ஆனா நமக்கு டைம் பத்தாது. அப்போ விலங்குகளும் தன்னுடைய எஜமான அடையாளம் கண்டு சிந்தித்து செயல்படுது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். சமீபத்துல இப்ப அதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அதுக்கு அடுத்து அவைகளும் அன்பு செலுத்துகிறதுங்கிறத நாம புரிஞ்சுக்கிறோம். அதுக்கு அடுத்து இன்னைக்கு யூடியூப்ல நம்ம பரவலா பார்க்கும்போது அநேக விஷயங்களை பார்க்கிறோம். அநேக விஷயங்கள் இந்த விலங்குகள் செய்யறத பாத்தீங்கன்னா அது ரொம்ப பிரமிப்பா ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அந்த அளவுக்கு மனுஷனிடத்துல அன்பு செலுத்துகிறதுங்கிறத நிறைய விஷயம் சொல்லலாம், நிறைய சொல்லலாம். அப்போ உயிர்களுக்கு இந்த விலங்குகளுக்கும் மனம் என்று சொல்லக்கூடிய ஆத்மா இருக்குது. அது ஒரு அளவுக்கு தான் சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல், அதுக்கு மேல அவைகளுக்கு இல்லை. இப்ப பறவைகள் சொன்னாங்க கூட அதுகளுக்கு என்ன பண்ண, பறவைகள் பூச்சிகளுக்கும் மனம் என்ற ஒரு விஷயம் இருக்கு. அதாவது சிந்தித்து செயல்படக்கூடிய
ஆற்றல் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதாவது பறவைகள் கூடு கட்டுதுன்னா எங்க காலேஜ்ல அது போய் படிச்சுதா? எந்த காலேஜ்லயும் போய் படிக்கல. ஆனாலும் அது என்ன அளவுக்கு எவ்வளவு அருமையா அது கூட்டை உண்டாக்குது பாருங்க. தூக்கணாங்குருவின்னு சொல்றோம். அந்த தூக்கணாங்குருவி அந்த கூடு எந்த அளவுக்கு அருமையா டிசைன் பண்ணி அதை பாத்தீங்கன்னா ரொம்ப பிரமிப்பா இருக்கு. அப்ப இதுக்கெல்லாம் சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் இருக்குன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அடுத்து இந்த பூச்சிகள் எடுத்துங்க. பூச்சிகள் கூடு கட்டு, இப்ப குளவி கூடு கட்டுதுன்னா வெளியில இருந்து சேரை உண்டாக்கி அதை அப்படியே வடிவமைக்குது அந்த கூட்டை. இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் எப்படி? அப்போ விலங்குகளுக்கும் மனம் என்கிற ஒன்று இருக்கு, ஆன்மா இருக்கு. அது சிந்தித்து செயல்படுவதன் மூலமாக இதுக்கு ஆன்மா இருக்குன்னு சொல்லி நாம புரிஞ்சுக்கிறோம். ஆனா இதுக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லை தான், அதுக்கு மேல அவைகள் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இல்லை அப்படிங்கிறத நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்ப அடுத்து 2வது வகை ஆற்றல் என்பது ஒரு எல்லை இல்லாத ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா மனிதர்களாகிய நமக்கு தான் இருக்கு. நமக்கு இந்த சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் ஒரு அளவுக்கு இருக்குதான்னா ஒரு அளவுக்கு இல்ல. அதாவது எல்லாருக்கும் ஒரே மாதிரி சொல்ல முடியாது. ஆனா அந்த சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றலை என்ன பண்ண முடியும்? பெருக்கி கொள்ள முடியும் மனிதர்களுக்கு. அதனாலதான் ஒரு எல்லை இல்லாத ஆற்றல் சொல்றேன். இன்னைக்கு இருக்கிற ஏஐ டெக்னாலஜி எல்லாம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு மனுஷனுடைய ஆற்றல் வளர்ந்து வந்திருக்குங்கிறது நமக்கு தெரியுது. ஆனா இதுக்கு மேல எந்த லெவலுக்கு மனுஷன் போவான் அப்படிங்கறது என்ன பண்ண முடியாது, அது நமக்கு தெரியாது. அவனுடைய ஆற்றல் அப்படியே விரிவடைந்து கொண்டே இருக்குது. அதனால இந்த ஆற்றல் எல்லாம் பரிணாம வளர்ச்சினால் சொல்லாதீங்க. கடவுள் கொடுத்த ஆற்றல் தான் மனுஷனுக்கு. அதை நாம தனியா பார்க்கலாம். அப்போ மனுஷனுக்கு ஒரு எல்லை இல்லாத என்ன பண்ணுது ஆற்றல் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். மனுஷனுக்கு எல்லை இல்லை. அப்ப நம்ம என்ன பார்த்தோம்? ஆற்றல் 2 வகை இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ அப்ப அந்த மனம் என்பது சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் பார்க்கிறோம். அதைத்தான் ஆன்மான்னு சொல்றோம். அப்ப மனம் என்பது சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல். இதை நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கணும். ஆற்றல். அதைத்தான் என்ன சொல்றோம்னா ஆன்மா என்று சொல்லுகிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஆன்மா என்று சொன்னாலும் மனதுன்னு சொன்னாலும் வேற வேற இல்லை, பேரு தான் வித்தியாசமே ஒழிய ரெண்டுமே செயல் என்னதான், ஒரே செயல் தான். சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றலை தான் மனம் என்றும் ஆன்மா என்றும் சொல்றோம். பேர் ஒண்ணுதான், செயல்கள் பேர் வேற வேற, செயல்கள் ஒன்றுதான் அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம்? இதெல்லாம் இப்படி பேசிட்டு வந்துட்டோம். இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம், என்ன எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டா என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, இதெல்லாம் யாரை குறித்து பார்க்கிறோம்? வேறொரு விஷயத்தை குறித்து பார்க்கிறோமான்னா வேற ஒரு விஷயத்தை குறித்து பார்க்கல. இதெல்லாம் உங்களையும் என்னையும் சம்பந்தப்படுத்தி, மனிதர்களாகிய நம்மளை சம்பந்தப்படுத்தி நமக்குள்ள இருக்கிற விஷயம், இதை குறித்து தான் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பேசுறோம். அப்போ நாம தான் ஆராய்ந்து பார்த்து நாம தான் அதுக்கு ஆதாரமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத முதல்ல நாம புரிஞ்சுக்கணும். நாம ஆதாரமா இருக்கிறோம். அப்புறம் வேத வசனத்தின் ஆதாரத்தை கூட நாம என்ன பண்றோம்னா பாக்குறோம். சரிங்களா? சரி, அடுத்து மனிதர்களாகிய நாம் எப்படி செயல்படுறோம்? மூளை என்ன பண்ணுது? தலைக்குள்ள இருக்கிற மூளை கட்டளை கொடுக்குது, சரீரத்துக்கு கட்டளை கொடுக்குது. அப்ப கட்டளை கொடுக்கும் போது இந்த சரீரம் செயல்படுது. மூளை கட்டளை கொடுக்குது, இந்த சரீரம் செயல்படுகிறது. அப்போ இந்த மூளைக்கு இன்னொரு பெயர் மனம். மூளைக்கு இன்னொரு பெயர் மனம், மனது அப்படின்னு சொல்றோம். அந்த மனசு தான் ஆன்மா என்று சொல்லுகிறோம். மூளைக்கு இன்னொரு பெயரு மனது. அதைத்தான் நாம் என்ன சொல்றோம், ஆன்மா என்று சொல்லுகிறோம். இப்ப மூளையை எப்படி நாம ஆன்மா என்று சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த சரீர தோற்றத்தின்படி நமக்குள்ள பல உறுப்புகள் இருக்கு. இருதயம் இருக்கு, அப்புறம் நுரையீரல் இருக்கு, அப்புறம் கிட்னி இருக்குது, கல்லீரல் இருக்கு. பல உறுப்புகள் இருந்தாலும் இந்த சரீரத்தை எதுதான் இயக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மூளை தான் என்ன பண்ணுது, இயக்குது. ஒரு மனுஷனுக்கு கை இல்லாம போனாலும், காலே இல்லாம போனாலும், ஒரு கிட்னியே இல்லாம போனாலும், செயல்படாம போனாலும், மூளை சரியாக இயந்து கொண்டிருந்தா அந்த மனுஷன் எப்படி வேணா செயல்படுறான். அப்போ இந்த சரீர உறுப்புகள் எதுதான் இயக்குதுன்னு பார்க்கும்போது அது மூளை தான் ஒரு மனுஷன் என்ன பண்ணுது, இந்த மூளை தான் ஒரு மனுஷனை இயக்குது அப்படின்னு பாக்குறோம். அப்ப இந்த மூளை செயல்படலைன்னா இந்த சரீரம் இயங்காது. மூளை செயல்படனா இந்த சரீரம் இயங்காது. ஆனா சரீர உறுப்புகள் எல்லாமே இருந்தும்
இந்த தலைக்குள்ள மூளைங்கிற ஒரு விஷயம் இருந்தும் ஒரு கட்டத்துல என்ன பண்ணாதுன்னா இந்த சரீரம் செயல்படாது. சரீரத்துல உறுப்புகள் எல்லாமே இருக்கும், மூளைன்னு ஒண்ணு இருக்கும். அப்படி இருந்தாலும் ஒரு கட்டத்துல இந்த சரீரம் செயல்படாது. அப்போ அந்த செயல்படாத நிலைமைய நாம் என்னன்னு சொல்லுவோம்னா மரணம் அப்படின்னு சொல்லுவோம். மரணம் அப்படின்னு சொல்றோம். அப்போ இப்ப மூளை தான் இது வரைக்கும் இந்த சரீரத்தை இயக்கி கொண்டிருக்குது அப்படின்ட்டு நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா? முதல்ல பார்த்தோம் இந்த மூளை தான் இந்த சரீரத்தை இயக்குது அப்படின்னு. அப்ப இந்த மரித்து போன இந்த சரீரத்துக்குள்ள எல்லா உறுப்புகளும் இருக்குது, மூளையும் இருக்கு. அப்ப மூளையும் இருக்கு, மூளை தான் இது வரைக்கும் இயக்குனதுன்னு சொன்னா, இப்ப மரித்து போன சரீரத்துக்குள்ள மூளை இருக்கு. ஆனா இப்ப அந்த சரீரம் செயல்படலையே. அப்ப அந்த சரீரம் செயல்படலைன்னு சொல்லும்போது, அப்ப இதுவரை இந்த சரீரத்தை இயக்குன சக்தி எது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. நல்லா கவனிக்கணும். ஒரு மனுஷனை மெயினா இயக்குறது மூளை தான். அப்ப அந்த மூளையும் ஒரு கட்டத்துல மூளை தான். அப்ப இந்த மூளை தலைக்குள்ள மூளை இருந்தும் எல்லா உறுப்புகள் இருந்தும் ஒரு கட்டத்துல மனுஷன் செயல்பட முடியாத நிலைமைக்கு போறான். அதுக்கு பேரு மரணம். அப்ப மூளை தான் இவ்வளவு நேரம் மனுஷனை நடத்தி கொண்டிருந்ததுன்னா இப்ப மூளை இருந்தும் மரித்து போன சரீரம் செயல்படலையே அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஏன் செயல்படல, ஏன் இயங்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல வருது. அப்ப நமக்கு இதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா உயிர் மூச்சு இருந்தாதான் செயல்படும், உயிர் மூச்சு இருந்தாதான் செயல்படும்னு அடுத்த கண்டிஷனுக்கு வருவோம். நல்லா கவனிங்க. முதல்ல மனுஷன் இயங்குவதற்கு மூளை இயங்கணும், அப்பதான் மனுஷனால செயல்பட முடியும். ஆனா ஒரு கட்டத்துல மூளை இருந்தாலும் எல்லா உறுப்புகளும் இருந்தாலும் மரணம்ங்கிற ஒண்ணு வரும்போது சுத்தமா செயல்பட முடியாத நிலை வருது. அப்ப ஏன் செயல்படல மனுஷன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த இடத்துல அடுத்த கட்டத்துக்கு போறோம். எதுக்கு போறோம்? உயிர் மூச்சுன்னு ஒண்ணு இருக்கணும். அந்த உயிர் மூச்சு இருந்தா தான் என்ன பண்ணும்? இந்த சரீரம் இயங்கும், செயல்படும்னு அடுத்த கட்டத்துக்கு போறோம். இப்ப பார்க்கலாம். இப்ப கோமா ஸ்டேஜ்னு ஒண்ணு சொல்றோம்ல. கோமா நிலையில உள்ள ஒரு சரீரத்துக்குள்ள ரத்தம் இருக்கும், இதய துடிப்பும் இருக்கும், அந்த தலைக்குள்ள என்ன இருக்கும்? மூளை இருந்துட்டு தான் இருக்கும். அப்போ கோமா ஸ்டேஜுக்குள்ள இருக்கிற நிலையில இருக்க ஒரு சரீரத்துக்குள்ள ரத்தம் இருக்கும், இருதய துடிப்பு இருக்கும், உயிர் மூச்சு இருக்கும். ஆனா இந்த இடத்துல அந்த சரீரம் இயங்காது. இந்த இடத்துல சரீரம் இயங்காது. நல்லா கவனிக்கணும். நாம ஏற்கனவே என்ன சொன்னோம்னா மரித்து போன சடலம் செயல்படலையே, இயங்கலையேன்னு சொல்லும் போது நாம என்ன சொன்னோம்னா உயிர் மூச்சு இருந்தா தான் இயங்கும், உயிர் மூச்சு தான் போச்சு அப்படின்னு சொல்றோம். ஆனா இப்ப அடுத்த ஸ்டேஜ் நாம கவனிக்க வேண்டியிருக்கு. கோமா நிலையில உள்ள இருக்கிறவனுக்கு ரத்தம் இருக்கு, இருதய துடிப்பு இருக்கு, மூச்சும் இருக்கு. அப்படி மூச்சும் இருந்தாலும் அந்த மனுஷன் செயல்பட முடியலையே அப்படின்னு இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது இல்ல. அப்ப இதுவரை இதை இயக்குன சக்தி எது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அப்போ நாம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த உயிர் மூச்சையும் தாண்டி ஒரு சக்தி வேணும். ஒரு உயிர் மூச்சையும் தாண்டி ஒரு இயக்கம், ஒரு சக்தி இருந்தா தான் என்ன பண்ண முடியும்? இந்த சரீரம் இயங்கும் அப்படிங்கிறத நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். இங்க நல்லா கவனிங்க. எந்த ஒரு பொருளும் இயங்கணும்னா அதுக்கு என்ன வேணும்? எந்த ஒரு பொருளும் இயங்கணும்னா அதுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ ஒரு பைக் இருக்குது, ஒரு வாகனம் இருக்கு. அந்த பைக்ல பெட்ரோல் ஃபுல்லா இருக்கு, இன்ஜினும் இருக்கு. பெட்ரோலும் இருக்கு, இன்ஜினும் இருக்கு, வேற எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா அந்த பேட்டரி வயரை கழட்டி விட்டுட்டா, அந்த பிளக் பாயிண்ட கழட்டி விட்டுட்டா, கனெக்ஷன் வர கழட்டி விட்டுட்டா அது இயங்குமா அப்படின்னு சொன்னா என்ன பண்ணாது? அந்த வண்டி இயங்காது. பெட்ரோல் இருக்கு, இன்ஜின் எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த பேட்டரி வயரை கழட்டி விடும்போது என்ன செய்யலைன்னா அந்த வாகனம் இயங்காது. அப்போ இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் வாஷிங் மிஷின் இருக்கு, வாஷிங் மிஷின் வச்சிருக்கிறாங்க. அப்புறம் தொழிற்சாலைகளை இயந்திரங்கள் இருக்கு. அப்போ இந்த வாஷிங் மிஷினும் தொழிற்சாலையில் இருக்கிற இயந்திரங்கள் எல்லாம் எப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது மின்சாரத்தின் மூலமா தான் செயல்படுது. ஆனா திடீர்னு ஒரு கட்டத்துல என்ன பண்ணிருது? இந்த வாஷிங் மிஷினா இருந்தாலும் நின்று போயிருது, தொழிற்சாலை இயந்திரமா இருந்தாலும் நின்று போயிருது. ஏன் நின்று போச்சு அப்படின்னு பார்க்கும்போது பவர் கட் ஆயிடுச்சு. நல்லா கவனிங்க இந்த விஷயத்த. பவர் கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றோம். இங்க நல்லா கவனிங்க. அதே போல மனுஷனும் யாருதான்?
மனுஷனும் ஒரு இயந்திரம் தான். மனுஷனும் ஒரு இயந்திரம் தான். அப்ப உயிர் மூச்சு இருக்குது, ரத்தம் இருக்கு, அவன் செயல்படலைன்னா பவர் கட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதுதான் ஆற்றல் சொல்றோம். அந்த பவர் கட் ஆயிடுச்சு. மனுஷனும் ஒரு இயந்திரம் தான். அப்ப இயந்திரமானா வேதம் சொல்லுது பாருங்க. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 3, 4, 2 வசனங்களை வாசிக்கும் போது, மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னும் வீட்டு காவலாளிகள் தள்ளாடி பலசாலிகள் கூனி போய் இயந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து பலகனி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போகாததற்கு முன்னும் இயந்திர சத்தம் தாழ்ந்ததினால் தெரு வாசலில் கதவுகள் அடைப்பட்டு குருவிகள் சத்தத்துக்கும் எழுந்திருக்க வேண்டியதாகி கீத வாத்திய கன்னிகைகள் எல்லாம் அடங்கி போகாததற்கு முன்னும். இங்க இயந்திரம் சொல்றது அதுக்குள்ள இருக்கிற ஆக்டிவேஷன் எல்லாம் இங்க பிரசங்கி மனுஷனுடைய இயக்கத்தை குறித்து தான் இந்த இடத்துல பேசிட்டு இருக்காரு. இப்ப இங்க மனுஷன வேதம் என்ன சொல்லுதுன்னா மனுஷனும் ஒரு இயந்திரம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இவ்வளவு நாள் அங்க இயக்கணும், உயிர் மூச்சு இருந்தாலும் அங்க இயங்கலைன்னா என்ன ஆச்சுன்னா பவர் கட் ஆயிருச்சு அப்படிங்கிறத நாம எளிமையாக அது புரிஞ்சுக்கணும், எளிமையாக அதை புரிஞ்சுக்கணும். அப்ப அப்ப அந்த பவருக்கு பேர் என்ன? பவர் கட் ஆயிடுச்சுன்னா அந்த பவருக்கு பேர் தான் ஆன்மா என்கிற ஆத்துமா. அந்த பவருக்கு பேர் தான் ஆன்மா என்கிற ஆத்துமா அப்படிங்கிறத நாம என்ன பண்ணணும்னா நாம புரிந்து கொள்ள வேண்டும். இதை நாம எப்படி உறுதிப்படுத்தலாம், இதை எப்படி நாம ஒப்புக்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னா, மனுஷன் எப்படி படைக்கப்பட்டான், தேவனால் உருவாக்கப்பட்டான் என்பதை நாம தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும்னா இதை நாம ஒத்துக்கொள்ள முடியும். அப்போ மனுஷனை கடவுள் எப்படி படைச்சார் அப்படிங்கிறத நாம என்ன பண்ணலாம், நாம இதுல பார்க்கலாம். அதாவது இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, மனுஷனை கடவுள் தான் படைச்சார் அப்படிங்கிறதுக்கு வேதத்தில் ஆதாரம் இருக்கு. ஆனா இது அநேகர் என்ன பண்ணல, அநேகருக்கு சில கேள்விகள் இருக்கும். அதாவது என்ன கேள்விகள்? மனுஷனை பிக் பேங் தியரி மூலமா தான் மனுஷன் உண்டானா, பரிணாம வளர்ச்சி மூணு தான் மனுஷன் குரங்குல இருந்து தான் வந்தான், கடவுள் உருவாக்கல அப்படின்னு சொல்றவங்க இதுக்கு முன்னாடி நாம என்ன பண்ணிருக்கிறோம், ஒரு பாடத்தை போட்டிருக்கிறோம். அறிவியலும் ஆண்டவரும் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறோம். அந்த வீடியோல கடவுள் படைச்சாரா இல்ல பரிணாம வளர்ச்சி இந்த பிக் பேங் தியரின்னா பிக் பேங் வந்து இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்கிச்சான்னு அதுல போட்டிருக்கிறோம். அதுல தெளிவா இருக்கும். அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்ப இங்க மனிதன் எப்படி உருவானான், எப்படி உருவாக்கப்பட்டான் என்பதை நாம இந்த வேதத்தின் மூலமா நாம வாசிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிக்கும் போது, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாருன்னா, மனுஷனை படைக்கிறதுக்கு முன்பாக உருவாக்குறதுக்கு முன்பாக அவரு சிந்திக்கிறாரு. நாம் என்ன பண்ணணும், மனுஷனை நாம உருவாக்கணும்னு சொல்லி மனசுல ஒரு தீர்மானம் பண்றாரு. அந்த தீர்மானம் பண்ணிட்டு என்ன பண்றாருன்னா எப்படி உருவாக்கணும்னு என்ன பண்றாரு சொல்றாரு, நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய மனசுக்குள்ள ஒரு திட்டம் போடுறாரு, பிளான் போடுறாரு. திட்டம் அதாவது நமது சாயல்னா அவருடைய குணாதிசயத்தை உடையவனாக, கடவுளுடைய உருவத்தை கொண்டவனாக, ரெண்டு விஷயம் சொல்றாரு. அவருடைய குணாதிசயத்தை கொண்டவனாக அவருடைய உருவத்தை கொண்டவனாக நம்ம படைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க இந்த பூமியெல்லாம் என்ன பண்ணணும், ஆளுகை செய்யட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மனசுல வைக்கிறாரு. மனசுல வச்சு திட்டம் தீட்டி அதன்படிதான் என்ன பண்றாருன்னா செயல்படுத்துறாரு அப்படின்னு பாக்குறோம். அடுத்து என்ன பண்றாரு, செயல்ல இறங்குறாரு. அந்த வசனத்தை கூட வாசிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில ஊதினார், மனுஷன் ஜீவாத்துமாவானான் அப்படின்னு வசனம் இருக்கு. அப்ப இந்த வசனத்துல நாம என்ன பாக்குறோம் அப்படின்னா, மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கினார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுது. அப்புறம் எப்படி உருவாக்கி இருப்பார் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கேள்வி எழும்போது அதுக்கு வேத வசனம் பதில் கொடுக்குது. யோபு 10ஆம் அதிகாரம் 10 - 12 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கும் போது அதுல ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்குது. வாசிக்கலாம். நீர் என்னை பால் போல் வார்த்து தயிரை போல உரைய பண்ணினீர் அல்லவோ,
தோலையும் சதையையும் எனக்கு தரித்து எலும்புகளாலும் நரம்புகளாலும் என்னை இசைத்தீர். எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப இந்த இடத்துல மனுஷனை எப்படி படைச்சார் என்பதற்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்டார். எப்படி? அதாவது பால் போல் வார்த்து தயிரை போல உரைய பண்ணினீர். அப்புறம் இந்த காஸ்டிங் தொழிற்சாலை எல்லாம் இருக்குது பாத்தீங்கன்னா, இரும்பு தொழிற்சாலையில மண்ணுனாலேயே டை பண்ணுவாங்க. மண்ணை என்ன பண்ணுவாங்க, மண்ணை ஒரு பேட்டர்னா உருவாக்கி அந்த மண்ணுல என்ன பண்ணுவாங்கன்னா மெட்டலை ஊத்துவாங்க போது அது என்ன ஆகும்னா அது அப்படியே ஒரு ஃபார்ம் ஆகி வரும். அதே போல என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, பால் போல் என்ன பண்ணுவா, அப்ப பால் போலனா பால் ஊத்துனாரா அப்படின்னா ஒரு திரவ பொருளை ஊத்துனாரு. அந்த திரவ பொருள் என்னாச்சு, திட பொருளா மாறி முதல்ல எலும்புகள் உருவாக்கிட்டாரு. முதல்ல எலும்புகள் உருவாக்கிச்சு. அந்த வசனத்தின் பிரகாரம் பார்க்கும்போது எலும்புகளுக்கு அப்புறம் என்ன வந்ததுன்னா நரம்புகள் வந்தது. நரம்புகளுக்கு அப்புறம் என்ன வந்தது, சதை வந்தது. அதற்கப்புறம் நான்காவதாக தோல் வந்தது. இப்போ முழு மனுஷன் ரெடி ஆயிட்டான். முழு மனுஷன் ரெடி ஆயிட்டான். அடுத்து இந்த மனுஷன் என்ன செய்யணும்னு, அடுத்தது ரத்தம் பாய்ச்சப்படணும். அந்த சரீரத்துக்குள்ள ரத்தம் பாய்ச்சப்படணும். அடுத்து அது ஆக்டிவேட் ஆகணும், செயல்படுறதுக்கு துவங்கணும். இப்ப சரீரத்தை உண்டு பண்ணிட்டாரு, ஒரு மனுஷன் உண்டு பண்ணிட்டாரு. இப்போ அது என்ன பண்ணணும், அந்த சரீரத்துக்குள்ள ரத்தத்தை பாய்ச்சணும் ஒண்ணு. ரெண்டாவது அது இயங்கணும் அப்படிங்கிற விஷயத்த நாம இங்க பாக்குறோம். இப்போ ரத்தம் எப்படி பாயும் அப்படின்னு சொல்லும் போது வசனம் சொல்லுது, ரத்தம் எப்படி பாய்ச்சுது. அவரு சுவாசத்தை ஊதினாரு. அந்த சுவாசம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லும் போது சுவாசம், அந்த சுவாசத்தின் மூலமாக அந்த உடலுக்குள் ரத்தம் பாய்ச்சப்படுகிறது. வசனம் அதை உறுதிப்படுத்துது பாருங்க. வாசிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கும் போது, ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். ஒரு சரீரத்தை உண்டு பண்ணிட்டு அந்த நாசியிலே மூக்கு துவாரத்தின் வழியாக அவருடைய தேவனுடைய ஜீவ சுவாசத்தை ஊதுறார். அப்ப ஊதும் போது என்ன ஆகுதுன்னா ஜீவ சுவாசத்தை ஊதினார். அப்ப ஜீவ சுவாசம்னா என்ன அர்த்தம்னா உயிர் கொடுக்கக்கூடிய சுவாசம்னு அர்த்தம். அப்ப அந்த ஜீவ சுவாசத்தை ஊதும் போது என்ன ஆகுது, அந்த சரீரத்துக்குள்ள ரத்தம் பாய்ச்சப்படுகிறது. அந்த சரீரத்துக்குள்ள ரத்தம் பாய்ச்சப்படுகிறது அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். யோபு 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசமே எனக்கு உயிர் கொடுத்தது. அப்ப இந்த சுவாசத்தின் மூலமாக உயிர் வந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவன் நாசிலே சுவாசத்தை ஊதுனா அந்த சுவாசம் என்ன பண்ணுச்சா, இந்த யோபு வசனம் சொல்லுது உயிர் வந்ததுன்னு சொல்றாரு. அப்ப உயிர் வந்ததுன்னா என்ன அர்த்தம்னா, உயிர் வந்ததுன்னா ரத்தம் வந்ததுன்னு அர்த்தம். அதுக்குண்டான வசனத்தையும் வாசிக்கலாம். உபாகமம் 12:23 வாசிக்கும் போது, ரத்தத்தை மாத்திரம் புசிக்காதபடிக்கு எச்சரிக்கா இருங்க, ரத்தமே உயிர். அப்ப உயிர் வந்ததுன்னா ரத்தம் வந்ததுன்ட்டு நம்ம என்ன பண்ணோம், புரிஞ்சுக்கணும். இன்னொரு வசனம் சொல்லுது, லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கும் போது, மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது, மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கு. அப்ப உயிர் சுவாசம் ஊதுனார்னா உயிர் கொடுத்தது. அந்த உயிர்ல என்ன இருக்குன்னா ரத்தம் பாய்ச்சப்பட்டது சரீரத்துக்குள்ள. அப்போ இந்த வசனங்கள் எல்லாம் என்ன உறுதிப்படுத்துது அப்படின்னா, அவர் ஊதின சுவாசத்தின் மூலமாக அந்த சரீரத்துக்குள்ள முழுவதுமாக ரத்தம் பாய்ச்சப்பட்டதுன்னு பார்க்கணும். அந்த சுவாசத்தின் மூலமாக அந்த சரீரத்துக்குள்ள ரத்தம் பாய்ச்சப்பட்டது. இங்க ஒரு கேள்வி வரும், சுவாசத்தை ஊதும் போது அது ரத்தமாக மாறுமா, ரத்தம் உருவாகுமா அப்படின்னு கேட்டா, இப்போ நாம குடிக்கிறோம்ல தண்ணீர், நாம குடிக்கிறோமோ எப்படியோ, தண்ணீர் பொதுவாக எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2 வாயு பொருட்கள் சேரும் போதுதான் ஒரு திரவ பொருளாக மாறுகிறது. அதாவது ஹைட்ரஜன் H2O, ஹைட்ரஜன் 2 மடங்கு, ஆக்சிஜன் 1 மடங்கு. அப்ப இந்த 2 பொருளும் சேரும் போது என்ன ஆகுதுன்னா தண்ணீர் உருவாகுது. இப்ப அந்த ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் வாயு பொருள்கள், காற்று வடிவத்தில் இருக்க அந்த வாயு பொருள்கள், இது தெரியாது. இது ரெண்டும் சேரும் போதுதான் அங்க ஒரு திரவ பொருள் என்ன ஆகுதுன்னா உருவாகுது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதே போலத்தான் நாசில் அந்த சுவாசத்தை என்ன பண்ணாரு, வாயு பொருளை ஊதினார். வாயு சுவாசத்தை ஊதுனா அது உடலுக்குள் ரத்தத்தை பாய்ச்சி விட்டது அப்படின்னு சொல்லி நாம என்ன பண்ணணும், இந்த தண்ணி எப்படி உருவாகுதோ அதன் மூலம் நாம அது புரிந்து கொள்ள முடியும். நல்லா கவனிச்சிங்கன்னா, இன்னைக்கு இஸ்ரேல் தேசத்துல காத்துல இருந்து என்ன பண்றாங்க, மரத்தை தேசத்திலும் கூட
காத்துல தண்ணீரை உருவாக்குறாங்க, வெறும் காற்றுல தண்ணீரை உருவாக்குறாங்க. அப்ப அதே போல மனுஷனாலே முடியுதுன்னு சொல்லும் போது, கடவுளால எவ்வளோ பெரிய, மனுஷனால கூடாதது எல்லாமே கடவுளால கூடும். ஆனா இருந்தாலும் நாம ஒரு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த உதாரணத்தை எல்லாம் நாம என்ன பண்றோம்னா நாம கொடுக்கிறோம் அப்படின்னு பாக்குறோம். அப்ப இங்க என்ன பார்த்தோம் அப்படின்னா, சரீரம் உருவாயிச்சு, அந்த சரீரத்துக்குள்ள அந்த சுவாசத்தை ஊதும் போது அந்த முழுவதுமாக அந்த சரீரத்துக்குள்ள எல்லா பக்கமும் எல்லா பாகங்களுக்கும் ரத்தம் பாய்ச்சப்பட்டது அப்படின்னு எல்லா பாகங்களுக்கும் ரத்தம் பாய்ச்சப்பட்டது. அப்போ அடுத்து என்ன வேணும்? அடுத்து என்ன வேணும்னா, அடுத்து இந்த சரீரம் என்ன பண்ணணும்? செயல்படணும். சரீரம் செயல்படணும். அப்ப அநேகர் என்ன நினைக்கலாம், அதுதான் அந்த சுவாசத்தின் மூலமாக ரத்தம் உள்ள போயிடுச்சு, அப்ப செயல்பட வேண்டியதானே அப்படின்னு நமக்கு தோணும். அதுதான் இங்க இல்ல, அதுதான் இல்ல. நல்லா கவனிங்க. இந்த சரீரம் இருந்தது, சரீரத்துக்குள்ள ரத்தம் பாய்ச்சப்பட்டு இருந்தது. ஆனா இந்த சரீரத்தை இயக்குவதற்கு இந்த ரத்தம் என்ற அந்த உயிர் மூச்சு மட்டும் என்ன பண்ணாது? உயிர் மூச்சு மட்டும் பத்தாது, உயிர் மூச்சு மட்டும் பத்தாது. அந்த ரத்தம் வந்த உடனே இந்த சரீரம் என்ன பண்ணாது? செயல்படாது. அப்ப இதுக்கு என்ன வேணும்? நாம ஏற்கனவே பார்த்தோம் இல்ல, கோமா ஸ்டேஜில் இருக்கிற ஒரு மனுஷனுடைய நிலைமை, உடல்ல ரத்தம் இருக்குது, உயிர் மூச்சுங்கிற சுவாசம் இருக்கு, ஆனாலும் அங்க ஆக்டிவேஷன் இல்லை அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா அந்த இடத்துல ஒரு பவர் வரணும். அதே மாதிரி இங்க சரீரம் இருந்தது, சரீரத்துக்குள்ள ரத்தம் பாய்ச்சினாரு, அடுத்து எங்க வரணும்னா பவர் சப்ளை வரணும். அப்பதான் இந்த சரீரம் என்ன பண்ணும்? சிந்தித்து செயல்படும் அப்படிங்கிறத நாம இங்க புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப மறுபடியும் நம்ம அதை வாசிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை அந்த 2:7 நல்லா ஆராய்ந்து நம்ம பார்க்கணும். எடுத்தெடுப்பு அப்படியே படிச்சுட்டு நம்ம கடந்து போக முடியாது. 2 பிரிவா அதை பார்க்க வேண்டி இருக்குது. சுவாசம் ஊதுனாரு, ரத்தம் வந்தது. அந்த சுவாசத்தின் மூலமாக என்னெல்லாம் வருதுன்னு அந்த வசனத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. நம்ம வாசிக்கலாம். ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். நல்லா கவனிங்க இந்த வசனத்தை. ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்துமாவானான் என்று வசனம் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த வசனத்தை நம்ம ரொம்ப ஆழ்ந்து நம்ம கவனிக்கணும், ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. நல்லா கவனிங்க. இந்த சுவாசத்தை, ஜீவ சுவாசத்தை ஊதினான், மனுஷன் ஜீவன் உள்ளவனானான் அப்படின்னு தான் வரணும். ஆக்சுவலா ஜீவன் உள்ளவனானான் வரணும். அப்படி இல்லைன்னா உயிர் உள்ளவனானான் அப்படின்னு தான் வரணும். ஏன் ஜீவ ஆத்மா ஆனான் அப்படின்னு வருது? அங்கதான் நாம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது இருக்கு. அங்கதான் நாம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது இருக்கு. நல்லா கவனிங்க. சில பைபிள்ல தான் எப்படி எழுதப்பட்டிருக்குன்னா, சில பைபிள்ல தான் ஜீவாத்மாவானான் என்று எழுதப்பட்டிருக்கு. பல பைபிள்ல எப்படிதான் இருக்குன்னா, உயிர் உள்ளவன் ஆனான், ஜீவன் உள்ளவன் ஆனான், இப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. அப்போ உயிர் உள்ளவனானான் சொல்லுவதற்கும் ஜீவ ஆத்மா ஆனான்னு சொல்வதற்கும் பெரிய டிஃபரெண்ட் இருக்கு. இப்ப இந்த டிஃபரெண்ட் தான், இந்த ஒரு வசனத்தினுடைய வார்த்தை மட்டும்தான் நம்ம ரொம்ப ஆராய வேண்டியிருக்கு. அங்கதான் ரகசியமே அடங்கியிருக்கு, அங்கதான் ரகசியம் அடங்கியிருக்கு. நல்லா கவனிங்க. இப்போ இந்த ஜீவ ஆத்மாவானான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குல்ல, இந்த மொழிபெயர்ப்பு தான் சரியான மொழிபெயர்ப்பு. ஜீவன் உள்ளவன் ஆனான் என்பதும் உயிர் உள்ளவன் ஆனான் என்பதும் சரியான மொழிபெயர்ப்பு கிடையாது. அப்போ இப்ப நமக்கு சாதகமா எடுத்து பேசுறீங்களா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்காதீங்க. நீங்க மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்துல கோடி துண்டு ஒருவனும் என்ன பண்ண மாட்டான், ஒரு கோடி துண்டு பழைய வஸ்திரத்தோட கோடி துண்டை இணைக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும், ஒரு ஓமையை பேசுவாரு. அப்ப இந்த நம்ம கையில இருக்கிற பைபிள்ல தான் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது இங்க கோடி துண்டுன்னு இருக்கும். ஆனா இங்கிலீஷ் பைபிளா இருந்தாலும் வேற சில பைபிள்ல எப்படிதான் இருக்கும்னா புதிய வஸ்திரம் தான் இருக்கும், கோடி துண்டுன்னு இருக்காது. ஆனா கோடி துண்டுங்கிறது தான் சரியான மொழிபெயர்ப்பு. அதனுடைய அர்த்தம் அவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு. நம்ம ஏற்கனவே அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம், கோடி துண்டு பழைய வஸ்திரம் ஒரு காணொலி போட்டிருக்கோம். அப்ப அதே போல இங்க ஜீவன் உள்ளவன் ஆனான், உயிர் உள்ளவன் ஆனான்னு சொல்லும் போது அந்த இடத்துல முழுமையான அர்த்தத்தை தராது. ஜீவ ஆத்மா ஆனான் அப்படிங்கிறது தான் சரியான அர்த்தம் அப்படிங்கிறத இதன் மூலம் நாம் என்ன பண்றோம், உறுதிப்படுத்துறோம். இதன் மூலம் அந்த வேத வசனத்தினுடைய உள்ள டெப்துக்குள்ள போனாதான் எந்த வரிகள் கரெக்டு, எந்த வார்த்தை இங்க இருக்குதுன்னு நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும். தேவனுடைய திட்டத்தையும்
இந்த வசனத்தொழிய நல்லா ஆராய்ஞ்சு பார்த்தா தான் சொல்ல முடியும். இல்லைன்னா நம்ம 19 ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுவோம். சரி, இப்ப நல்லா கவனிங்க. இப்ப ஜீவ ஆத்மாவானான் இருக்குல்ல, இந்த ஜீவ ஆத்மாவானான் என்ற வார்த்தை தான் நாம நல்லா பிரிச்சு பார்க்க வேண்டியதுக்கு நம்ம அலசி ஆராய்ந்து பார்க்கணும். இப்ப இந்த வார்த்தையை நாம பிரிச்சு பார்ப்போம். ஜீவ ஆத்மா வானான் என்கிற வார்த்தையை நாம பிரித்து பயன்படுத்தி பார்ப்போம். எப்படி இதை பிரிச்சு எழுதலாம் அப்படின்னா, நாம படிக்கும்போது சொல்லி கொடுத்துருப்பாங்க, பிரித்து எழுதுக அப்படின்ட்டு. அப்போ அதே மெத்தட்ல இந்த ஜீவாத்மா வானான் என்கிற இந்த வார்த்தையை நாம பிரிச்சு எழுதுவோம். என்னன்னு எழுத முடியும்? ஜீவன் பிளஸ் ஆத்மா பிளஸ் ஆனான். இப்படிதான் அதை என்ன பண்ண முடியும்? பிரிக்க முடியும். இதுதான் சரியான விஷயம். அப்போ ஜீவன் பிளஸ் ஆத்மா பிளஸ் ஆனான் அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு இன்னும் 2 விதத்துல 2 பெயர்கள் கொடுக்கலாம். 2 பெயர்கள் கொடுக்கலாம். எப்படின்னு சொன்னா, இந்த ஜீவனுங்கிறதுக்கு இன்னொரு பெயர் இருக்கு. என்னது? ஆவீன். ஆவின் ஒரு பெயர் இருக்கு. ஆனான் என்பதற்கு இன்னொரு பெயர் இருக்கு. அப்போ இந்த ஜீவன் வர்ற இடத்துல ஆவி அப்படின்ட்டு நாம எழுதணும். ஆத்மா அதேதான், மாறாது. ஆனான் என்பது சரீரம். இப்ப இன்னொரு பெயர் என்னன்னா, ஆவி பிளஸ் ஆத்மா பிளஸ் சரீரம். மேல ஆனான் இருக்கும். ஆனான் என்பது எதை அடையாளப்படுத்துது? விலங்குகளையா? சரீரத்தை. அது என்னது? திடப்பொருளா? சரீரத்தை தான் அடையாளப்படுது. அதனால ஜீவன் பிளஸ் ஆத்மா பிளஸ் ஆனான் என்பதை வேற எப்படி அதை மொழிபெயர்க்கிறோம்னா, ஆவி பிளஸ் ஆத்மா பிளஸ் சரீரம் அப்படின்னு மொழிபெயர்க்கலாம். இது நமக்கு வேதத்தில் இருக்கிற வசனம் தான், வாக்கியம் தான், நமக்கு நல்லா தெரியும். இன்னொரு வகையில அதை நம்ம எப்படி மொழிபெயர்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த ஆவிய உயிர் அப்படின்னு சொல்லலாம். ஆவிக்கு உயிர்னு ஒரு பேர் இருக்கு. அப்போ உயிர் பிளஸ் ஆத்மா பிளஸ் மனிதன். இப்படிதான் நாம என்ன பண்ண முடியும்? நாம பிரிக்கணும். அப்போ இந்த வாக்கியத்தை 3ஆ பிரிக்கணும். அப்ப இந்த இடத்துலயே 3 விஷயம் வருதுன்னு சொன்னா, இதுலயே நம்ம புரிஞ்சுக்கணும், ஒரு மனுஷனுக்குள்ள என்ன இருக்குது? ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இது எது வருது அப்படின்னா, அவர் ஊதின சுவாசத்தின் மூலம். இப்போ அவர் என்ன செய்தாருன்னா, அவர் அந்த சுவாசத்தை ஊதினார். அவர் அந்த சுவாசம் ஊதும் போது உடலுக்குள்ள ரத்தம் பாய்ச்சப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம்ல. அப்ப அந்த ஊதும் போது ரத்தம் மாத்திரம் பாய்ச்சப்படல, தொடர்ந்து அந்த சரீரத்தை இயக்கக்கூடிய அந்த பவர் என்று சொல்லக்கூடிய ஆற்றலும் இணைஞ்சுதான் உள்ள போச்சு. எதுக்குள்ள? அந்த ஒரு சுவாசத்தின் மூலமாக ரத்தமும் பாய்ச்சப்பட்டது. அந்த சரீரத்தை இயக்கக்கூடிய அந்த ஆற்றலும் சேர்ந்துதான் அந்த சரீரத்துக்குள்ள என்ன பண்ணுச்சு? போச்சு. அப்படிங்கிறத நாம உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு சுவாசம் 2 வேலைகளை செய்வதற்கு உள்ளே அனுமதிக்கப்பட்டது. தேவன் ஊதினார் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அது எப்படி நாம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே அதெல்லாம் பார்த்துட்டு தான் வரோம். அதாவது கோமா நிலையில் உள்ளவங்களுக்கு எப்படி இருக்கும்? உடலுக்குள்ள ரத்தம் இருந்தாலும், அது உயிர் மூச்சு இருந்தாலும் என்ன பண்ணாது? அந்த மூளைக்கு வரக்கூடிய பவர் வரலைன்னா அது செயல்படாது. அதனால தான் நாம் என்ன பார்க்கிறோம்? அப்போ அந்த மூளை செயல்படுவதற்கு தனியா ஒரு பவர் வேணும். மூளை செயல்படுவதற்கு தனியா ஒரு பவர் வேணும் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அப்போ இங்க முதல்ல சரீரம் உருவாக்கப்பட்டது. அந்த சரீரத்துக்குள்ள என்னன்னா ரத்தம் பாய்ச்சப்பட்டது. அப்போ இப்ப ரத்தம் பாய்ச்சப்பட்டு உடனே அந்த சரீரம் இயங்குமானா? சரீரம் இயங்காது. அடுத்து என்ன வேணும்னா, அந்த சரீரம் இயங்குவதற்கு அந்த மூளைக்குள்ள பவர் என்று சொல்லக்கூடிய ஆற்றல் வரணும். பவர் சப்ளை வந்தாதான் என்ன பண்ணும்? அந்த சரீரம் சிந்தித்து செயல்படும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஒரு பொருள் எப்படி இயங்குதுன்னா ஒரு பவர் சப்ளை மூலமா தான். அப்போ இந்த ஆற்றல் மூலமா தான் மனுஷன் இயங்குகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு தான் இங்க வந்தோம். சரி, இப்ப அந்த பவருக்கு பெயர் தான் ஆத்துமா. உடலுக்குள்ள ரத்தம் பாய்ச்சப்பட்ட அந்த உயிர் மூச்சு மட்டும் இருந்தா அது செயல்படாது. மூளையை சிந்தித்து செயல்படுவதற்கு ஒரு பவர் வரணும். அந்த பவருக்கு பேர் தான் ஆத்துமா அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அப்ப இது ஆத்துமாங்க எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நாம ஏற்கனவே வாசித்தோம்ல, ஜீவ ஆத்துமா வானான்ட்டு. அப்ப ஜீவனுங்கிறது உயிர், ஆத்துமாங்கிறது மூளையை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய சக்தி, மனுஷன் சரீரம். இப்ப 3ஆ பிரிச்சிருக்கு இதுலயே. அப்ப 3 விதமான விஷயங்கள் மனுஷனுக்குள்ள இருக்குது அப்படிங்கிறத
நாம இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஜீவன் ஆத்மா ஆனான், அப்புறம் ஆவி ஆத்மா சரீரம், உயிர் ஆத்மா மனிதன், இப்படிதான் இந்த தன்மை. அப்போ ஜீவ ஆத்மானவன்னா ஜீவன் வேற, ஆத்மா வேற, சரீரம் வேறங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இதன் மூலம் எல்லாமே வேற வேற, ஆவி வேற, ஆத்மா வேற, சரீரம் வேற. இது மூன்றும் தனித்தனி விஷயங்கள் அப்படிங்கிறத நாம தெளிவுபட நாம புரிந்து கொள்ள வேண்டும். நல்லா கவனிங்க. உயிர் மூச்சும் இந்த சரீரத்தை இயக்கக்கூடிய, அதாவது ரத்தத்தை பாய்ச்சக்கூடிய இயங்க சொல்லக்கூடிய உயிர் மூச்சும் ஆத்துமாவும் ரெண்டுமே ஒண்ணு கிடையாது. உயிர் மூச்சும் ஆத்துமாவும் ரெண்டுமே என்ன இல்ல, ரெண்டுமே ஒண்ணு இல்லை அப்படிங்கிறத நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். ரெண்டுமே வேற, உயிர் மூச்சு வேற, அந்த ஆத்மாங்கிறது அது வேற அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதாவது அவர் ஊதின சுவாசம் ஒண்ணுதான், சுவாசம் ஒண்ணுதான். அந்த சுவாசம் என்ன பண்ணுதுன்னா இரண்டு செயல்களை செய்வதற்காக அவர் ஊதினார் அப்படின்னு பாக்குறோம். இரண்டு செயல்களை செய்வதற்காக ஊதினார். என்ன பிரதர், நீங்களே ஏதோ ஒண்ணு கற்பனை பண்ணி இதெல்லாத்தையும் நீங்க பேசுறீங்களா அப்படின்னு எல்லாம் கேட்காதீங்க. நாம நிறைய எவிடன்ஸ் கொடுத்துட்டு வர்றோம், அதை நம்மளை குறித்து தான் பேசுறோம். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, சிந்தித்து பாருங்க, பின்னாடி எவிடன்ஸ் வந்துட்டே இருக்குது. ஊதின சுவாசம் ஒண்ணுதான், அது ரெண்டு செயல்களை செய்யுதுன்னு பாக்குறோம். அப்போ அதுக்கு ஆதாரம் யோபு அதுக்கு ஆமான்னு சொல்லி உத்தரவாதம் கொடுக்கிறாரு பாருங்க. யோபு புஸ்தகத்துல வாசிக்கிறார். யோபு 33:4 நம்ம ஏற்கனவே வாசித்தோம். யோபு 33:4 என்ன வாசிக்கிறோம்? தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்ததுன்னு ஒரு முறை சொல்லிட்டாரா? ஒரு முறை சர்வ வல்லவருடைய சுவாசம் உயிர் கொடுத்தது, அதுல ரத்தம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டாரு. அடுத்த ஒரு வசனத்துல அவரே சொல்றாரு பாருங்க, யோபு 32:8 என்ன சொல்றாரு? ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவனாக்கும். இங்க ரெண்டு வசனத்தை நாம தனியா பிரிச்சு பார்க்கணும். ஒரு தடவை அந்த சுவாசம் உயிர் கொடுத்ததுன்னு சொல்றாரு, இன்னொரு முறை சொல்லும் போது அந்த சுவாசம் உணர்வுள்ளவன் ஆக்கிச்சுன்றாரு. ஒரு தடவை வந்த சுவாசம் உயிரையும் கொடுத்து ரத்தத்தையும் பாய்ச்சுது, அந்த உணர்வுள்ளவன் ஆக்கும்னு என்ன அர்த்தம்? சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் உள்ளவனாக ஆக்கியது அப்படிங்கறதான் இந்த இடத்துல இந்த ரெண்டு வசனத்தின் மூலமாக, யோபு புஸ்தகத்தின் மூலமாக பிதாவாகிய தேவன் நமக்கு இதையெல்லாம் குறித்து வச்சிருக்கிறாரு. அப்ப இதை நாம ஆராய்ந்து பார்க்கணும். அப்ப இந்த ரெண்டு வசனங்களும் என்ன பண்ணுச்சு? ஒரு ஆவிதான் ரெண்டு செயல்களை செய்வதற்கு தேவன் அதை சுவாசத்தின் மூலமாக செயல்படுத்தினார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். சுவாசம் ஒண்ணுதான், ஆனா அந்த சுவாசம் இரண்டு வினைகளை செய்வதற்கு அதை ஊதினார், இரண்டு வினைகளை செய்ததுன்னு பார்த்தோம். அப்ப இது எப்படி, இதை நாம எப்படி நம்பலாம்? ஒரு விஷயம், ஒரு சுவாசம் ரெண்டு வேலைகளை செய்ததுன்னு சொல்லி நாம எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லி இதுக்கும் அதுக்கும் அத்தாட்சி கேட்டா, வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 55:10-11 ரெண்டு வசனங்களை வாசிக்கும் போது, மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்பினதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். இந்த வசனத்தை நல்லா ஆழ்ந்து கவனிக்கணும். அவர் என்ன சொல்றாரு? நான் விரும்பினதை செய்து. அவர் என்ன விரும்புறாரு? ஒரு மழை நீர் வந்ததுன்னா மழை நீர் என்னென்னலாம் செய்யுது? நிலத்துக்கு மாத்திரம் பிரயோஜனப்படல, அது விலங்குகளுக்கும் பிரயோஜனமா இருக்கு, மனிதர்களுக்கும் பிரயோஜனமா இருக்குது, மற்ற அநேக விஷயங்களுக்கு என்ன பண்ற பயன்படுத்துறதுக்கு அது உபயோகமா இருக்கு. இப்போ கடல் தண்ணீர் எதுக்கு பயன்படும்? கடல் தண்ணீர் குடிக்கிற பயன்படுதா? குடிக்கிறதுக்கு பயன்படல. ஆனா அது வேற வகையில் என்ன பண்ணணும்? பெரிய அதுக்கு பிரயத்தனமெல்லாம் செலவு பண்ணாதான் குடிக்கிறதுக்கு பயன்படுத்த முடியும். ஆனா சாதாரணமா மழை நீரை எடுத்து நம்ம அப்படியே குடிக்க முடியுதுன்னா, இதை ஏன் இப்படி உண்டாக்கினார், அதை ஏன் உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்ப ஒரு செயல், அப்ப தேவன் என்ன சிந்தித்து செயல்படாரோ அந்த ஒரு செயல் பல வேலைகளை செய்யும் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும், நாம புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி பாக்குறோம். இங்க நல்லா ஒரு விஷயத்தை கவனிங்க. செங்கடலை இரண்டாக பிளக்க சொல்லி என்ன சொல்றாருன்னா, பிதாவாகி தேவன் மோசே உன் கையில இருக்கிற கோலை நீட்டி செங்கடலை பிளந்து விடுன்னு சொல்றாரு. அவர் என்ன பண்ணாரு? ஓங்கி ஒரு அடி அடிச்சாரு, அவ்வளவுதான், ஒரு அடி தான் அடிச்சாரு.
ஆனா அது எத்தனை செயலை செய்வதற்கு அது உதவியா இருந்தது அப்படின்னா, அவர் கீழ்காற்றை அனுப்பி கடலை 2ஆ பிளக்கிறார். நல்லா கவனிங்க. கீழ்காற்று அனுப்பினாரு, கடல் 2ஆக என்ன பண்ணுது? பிரியுது. அது மாத்திரமல்ல, ஜலம் என்ன ஆச்சாம்? கல் உருவம் கொண்டதுன்னு வசனம் இருக்கு. கல் உருவம் கொண்டதுன்னா அது பனிக்கட்டி மாதிரி ஒரு சுவர் மாதிரி நின்னுச்சு. 2 பக்கமும் உறைந்த நிலையில நின்னுச்சு. நல்லா கவனிங்க. கீழே காற்று அனுப்புனாரு, அது பிரியுது. உறைந்த நிலையில என்ன ஆச்சு? அந்த தண்ணீர் ஐஸ் கட்டி மாதிரி நின்னுச்சு, சுவர் மாதிரி. அதுக்கிடையில இந்த ஜனங்கள் கிளம்பி போகணும். அப்போ நீர் ஏற்கனவே இருந்த அந்த கடல் எப்படி இருக்கும்? ஈரமா இருக்கும். நடந்து போகிறதுக்கு வசதியா இருக்காது. ஆனா வசனம் சொல்லுகிறது, கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார் அப்படின்னு இருக்கு. அப்போ அதுக்கேற்றவன் நடந்து போவதற்கு தக்கதாக என்ன செய்தார்னா, உலர்ந்த தரையாக மாற்றி அவர்கள் நடந்து போறதுக்கு வழி செஞ்சார். ஒரு விசைதான் அடிச்சாரு. அவர் ஒரு செயலை செய்வதற்கு தான் அந்த காற்று அனுப்புனாரு. அந்த காற்று எத்தனை வேலை செய்தது பாருங்க. அப்போ இங்க சுவாசம் ஒண்ணுதான். அந்த சுவாசம் எத்தனை வேலை வேணா செய்யும். தேவன் நினைச்சார்னா அதை நாம என்ன பண்ணணும்? நாம முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப அது போல மனுஷனை படைக்கும் போதே அவர் என்ன செய்யறாரு? மனுஷனை படைக்கும் போதே மைண்ட்ல ஒரு பிளான் பண்றாரு. என்னது? நமது சாயலாகும் நமது ரூபத்தின்படி மனுஷனை செய்யணும். நம்முடைய குணாதிசயம் கொண்டவனாக அவன் என்ன செய்யணும்? பூமி அனைத்தையும் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளணும் அப்படின்ட்டு இங்க மனசுல ஒரு திட்டத்தை தீர்மானத்தை பண்ணி தான் அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? அவர் நாசில சுவாசத்தை ஊதும் போது இது எதையெல்லாம் மனச்சு என்ன வேலைக்காக சிந்திச்சு செயல்பட்டு இதை அனுப்புனாரோ அந்த வேலையை செய்து முடிக்கும். அப்ப அப்படிதான் என்ன பண்ணார்னா, உயிர் மூச்சையும் கொடுக்கணும், இந்த சரீரத்தை இயங்குவதற்கு செய்யறதுக்கு ஒரு பவர் சப்ளை வரணும்னு அதை நினைச்சுதான் இந்த ஊதுனாரு. அது அந்த வேலையை செய்தது. அப்ப ஒரு சுவாசம் 2 செயலை எப்படி செய்யணும்ட்டு சாதாரணமா சொல்லிட்டு போலாம். இவ்வளவு நேரம் பேச வேண்டிய அவசியமே இல்லை. நல்லா கவனிங்க. அப்போ இதையும் நாம் எப்படி உறுதிப்படுத்தலாம்? இன்னும் இதை கூட நாம் எப்படி உறுதிப்படுத்தலாம்? ஒரு சுவாசம் 2 செயலை செஞ்சது அப்படின்னு சொல்லி இன்னமும் எப்படி ஆதாரம் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா பாருங்க, தொடர்ந்து உங்களுக்கு ஆதாரத்தை கொடுக்கிறோம். இந்த அவர் தந்த உயிர் மூச்சு இருக்குல்ல, இந்த உயிர் மூச்சுக்கு இந்த உயிர் மூச்சுன்னு ஆவிக்கு என்ன இல்லைன்னா இந்த நன்மை தீமை இந்த பகுத்தறியக்கூடிய ஆற்றல் கிடையாது. நல்லா கவனிக்கணும். இந்த உயிர் மூச்சினுடைய வேலை என்னன்னா, சரீரத்துல என்ன பண்ணணும்? ரத்தத்தை பாய்ச்சணும், அந்த ரத்தத்தை இயங்க வைக்கணும். இதுதான் இந்த வேலை. ஆனா ஒட்டுமொத்த சரீரத்துக்கும் கட்டளை கொடுத்து இயங்க வைக்கிறது அந்த பவர் சப்ளைங்கிற அந்த ஆற்றல், அந்த ஆத்துமா தான் இயங்க வைக்குது. அப்போ இந்த சுவாசம் உயிர் மூச்சுங்கிற இந்த உயிர் மூச்சுக்கு என்ன இல்லைன்னா நன்மை தீமைங்கிற பகுத்தறியக்கூடிய அந்த விஷயத்தை என்ன பண்ணலாம்? கொடுக்கல. அப்ப அதுக்கு நன்மை தீமை அறியத்தக்க பகுத்தறியக்கூடியது எதுக்கு கொடுத்தாருன்னா அந்த பவர் சப்ளை அங்கு சொல்லக்கூடிய அந்த ஆற்றலுக்கு, அந்த ஆத்துமாக்கு தான் கொடுத்தாரு. நன்மை தீமை அறிந்து பார்க்கக்கூடிய ஆற்றலை. இந்த உயிர் மூச்சுக்கு அந்த ஆற்றலை கொடுக்கல அப்படின்னு சொல்லி நாம புரிஞ்சுக்கணும். அதனால தான் பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல ஜீவன்களுக்கெல்லாம் சுவாசம் ஒன்றே, ஜீவன்களுக்கெல்லாம் சுவாசம் ஒன்றே, மிருகத்தை பார்க்கலும் மனுஷன் மேன்மையானவன் அல்ல. முடிஞ்சிச்சுங்களா? இப்போ மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் சுவாசம் ஒண்ணுதான் அப்படின்ட்டாரு. அப்ப இந்த சுவாசத்துக்கு நன்மை தீமை பகுத்து பார்க்கிற வேலைய தேவன் கொடுக்கல அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அப்ப சுவாசம் எல்லாத்துக்குமே ஒண்ணுதான். அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, பாவ நிவர்த்தியும் நியாய தீர்ப்பும், அப்புறம் அதுக்கு தண்டனையும் நித்திய ஜீவனும் மரணமும் எதுக்கு கொடுக்கிறாருன்னா இந்த உயிருக்கு கொடுக்கறது இல்ல, உயிர் மூச்சுக்கு, இந்த ஆத்துமாவுக்கு தான் கொடுக்கிறாரு. இந்த ஆத்துமாவுக்கு தான் இந்த நியாய தீர்ப்பு, இந்த நித்திய ஜீவன், இந்த தண்டனை, மரணம் எல்லாமே இந்த ஆத்துமாவுக்கு தான் கொடுக்கிறாரு. அத நாம நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால தான் பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு போகுது அப்படின்றாரு. முதல்ல நம்ம பிரசங்கி 3:19 என்ன பார்த்தோம்னா, ஜீவன்களுக்கெல்லாம் உயிரோட இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே சுவாசம் ஒண்ணுதான். மிருகங்களுக்கும் மனுஷனுக்கும் சுவாசம் ஒன்றுதான். அதுக்கு வித்தியாசமே கிடையாது. அது காற்று வடிவம், சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் அதுக்கு இல்ல சுவாசத்துக்கு.
அப்படி இந்த 12:7 என்ன சொல்றாருன்னா, ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு போகுது அப்படின்னா, மனுஷர்கள் எல்லாமே மரிச்சு விட்ட பிற்பாடு அந்த ஆவி எங்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த ஆவி யார் ஊதுனா? பிதாவாகிய தேவன் கடவுள் தான் மனுஷனுக்குள்ள அதை ஊதுனாரு. அவரிடத்துக்கு இது என்ன பண்ணுதுன்னா திரும்பி போகுது. அப்ப ஊதும் போது என்ன பண்ணிருப்பாரு? இவ்வளவு இது ஆக்டிவேட் ஆகணும், அதுக்கப்புறம் நம்ம கிட்டே திரும்பி வரணுங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் என்ன பண்ணிருப்பாருன்னா அதை ஊதிருப்பாரு. அதே போல மனுஷனுக்குள்ள இருந்த அந்த ஆவி பிரிஞ்ச உடனே அந்த ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு திரும்புது அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கு. அப்ப இந்த ஆவினா எல்லா மனுஷருடைய ஆவியும் எங்க போகும்? எல்லா மனுஷருடைய ஆவியும் தேவன் கிட்ட தான் போகும். அதாவது இதுல சன்மார்க்கனா இருக்கலாம், துன்மார்க்கனா இருக்கலாம், தேவன் அறிந்தவனா இருக்கலாம், தேவன் அறியாதவனா இருக்கலாம். அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அவன் மனுஷன். அவன் மனுஷன். அவனுடைய அந்த உயிர் மூச்சு என்பது எல்லாருடைய உயிர் மூச்சு எங்க போகும்னா தேவன் கிட்ட தான் போகும். அவர் தான் கொடுத்தார், அவர்கிட்ட தான் போகும். ஏன் அங்க போகுதுன்னா இது பொதுவானது. உயிர் மூச்சு என்பது இதுக்கு நன்மை தீமை நல்லது கெட்டது பாக்குற விஷயம் தெரியாது, பொதுவானது. அதனால தேவன் கிட்ட போகுது. ஆனா ஆத்துமா போகுமா அப்படின்னா ஆத்துமா போகாது. ஏன் போகாது? ஆத்துமா என்பது சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் உள்ளது. அதனால ஆத்துமா என்ன பண்ணாதுன்னா போகாது. நல்லா கவனிக்கணும், ஆத்துமா போகாது. இந்த இடத்துல அநேகர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னன்னா, இப்போ மனுஷன் மரிச்சிடுறான், மரிச்ச பிறகு ஆவி போகுதுன்னு சொல்லும்போது இந்த ஆவி போகும்போது இந்த ஆவிக்குள்ளேயே எல்லாமே சேர்ந்து போயிருதுன்ட்டு என்ன பண்ணிடுறாங்க, ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. அதனாலதான் என்ன சொல்லிடுறாங்க, மனுஷன் தான் ஆத்துமா, மனுஷன் சாவான், அழிந்து போவான், மனுஷனுக்குள்ள இத சரீரத்துக்குள்ள எதுவுமே இல்ல, மனுஷன் தான் ஆத்துமாங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆனா இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும், உயிர் மூச்சுங்கிற ஆவி தான் போகுது ஒழிய ஆத்துமா போகல. நல்லா கவனிங்க, வசனம் என்ன சொல்லு? நீதிமொழிகள் 4:23 வசனத்துல எல்லா காவலோடும் உன் இருதயத்தை என்ன பண்ணுங்க, காத்துக்கொள். எல்லா காவலோடும் உன்னுடைய உயிர் மூச்சை காத்துக்கொள்னு சொல்லல, எல்லா காவலோடும் உன்னுடைய இருதயத்தை காத்துக்கொள். இருதயம் சொல்லும்போது இது எதை அடையாளப்படுது? மைண்டு, மனசை அடையாளப்படுத்துது, ஆத்துமாவை அடையாளப்படுத்துது. ஏன் எல்லா காவலோடும் அதை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஆத்துமா என்பது நன்மை தீமை எது, தேவனுடைய சித்தம் எது, சாத்தானுடைய சித்தம் என்று அறியக்கூடிய விஷயம். கரெக்டுங்களா? அதனாலதான் ஆத்மாவை குறித்து சொல்லும் போது என்ன சொல்றாரு? ஆத்மாவை குறித்து சொல்லும் போது இளைப்பாறுதலுக்குள்ள அது போகுது அப்படின்னு சொல்றாரு. அது மாத்திரமல்ல, அது நியாய தீர்ப்புக்காக அனுமதிக்கப்பட்டு காக்கப்பட்டிருக்கு. எது? ஆத்துமா. நல்லா கவனிக்கிற, வேத வசனங்கள் நிறைய இருக்கு. ஆவி உடனே மரித்த உடனே பிதாவாகிய தேவன்கிட்ட போயிடும், அவர் தான் கொடுத்தாரு. ஆனா அந்த ஆத்மா என்பது இளைப்பாறுதலுக்குள்ளும் நியாய தீர்ப்புக்காகவும் அது தண்டனைக்காகவும் அனுமதிக்கப்பட்டு காக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அநேக வசனங்கள் இருக்கு. இது நமக்கு நல்லா தெரியும், நல்லா தெரியும். இன்னொரு விஷயத்தை கவனிங்க, இது ஆத்மாவும் சேர்ந்து என்ன பண்ண முடியாது, ஆத்மாவும் சேர்ந்து கடவுளுக்குள்ள போக முடியாது, தேவனுக்குள்ள போக முடியாது. ஏன் போக முடியாது அப்படின்னா, ஏன் போக முடியாதுன்னா, இந்த ஆத்மா என்பது எப்படிப்பட்ட ஆத்மாவாக இருக்குது? ஆவியின் சிந்தை கொண்ட ஆத்மாவும் இருக்குது, மாம்ச சிந்தை கொண்ட ஆத்மாவாகவும் இருக்குது. அப்ப ஆவியின் சிந்தை கொண்ட ஆத்மா என்பது தேவனுடைய சிந்தை, தேவனுடைய ஆவி. அப்ப மாம்ச சிந்தை கொண்ட ஆத்மா என்பது சாத்தானுடைய ஆவி, சாத்தானுடைய சிந்தை. அப்போ இந்த சாத்தானுடைய சிந்தையும் சேர்ந்து அவருக்குள்ள போகுமான்னா போக முடியாது. அப்போ பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவர், பரலோகம் என்பது எப்படிப்பட்டது, அது பரிசுத்தமானது, பிரித்தெடுக்கப்பட்ட இடம். அந்த இடத்துல என்ன பண்ண முடியாது, மாம்ச ரத்தமும் அங்க போவாது. அது மாத்திரம் இல்ல, அவர் பாவம் அறியாதவர், பாவத்தை பாராத சுத்தம் கண்ணர், மகா பரிசுத்தமானவர், மகா பரிசுத்தமானவர். அவர்கிட்ட என்ன இல்ல, அதாவது 1000 மடங்கு கடுகுல 1000 மடங்கு பார்த்தவங்க அவ்வளவு சிறிய ஒரு தவறான விஷயங்கள் கூட அவருக்குள்ள இருக்காது. அப்ப அப்படி இருக்கும்போது இந்த ஆவியின் சிந்தையும் மாம்ச சிந்தையும் ரெண்டுமே சேர்ந்து அவருக்குள்ள போகுது அப்படின்னு சொல்லி நாம எப்படி தீர்மானம் பண்ண முடியும்? அப்ப ஆவி போகுதுன்னு சொன்னா ஆவி ஆவியோடவே கலந்துரும், அது நன்மை தீமை தெரியாது. ஆனா இந்த ஆத்மாவும் உள்ள போச்சுன்னா அந்த அவருடைய மைண்டுக்குள்ள போகணும்னா, அப்ப அவருடைய மைண்டுக்குள்ள இந்த சாத்தானுடைய சிந்தையும் போயிடுச்சுன்னா அவர் பரிசுத்தமானவர் என்று எப்படி சொல்ல முடியும்?
நல்லா கவனிங்க, இந்த விஷயத்துல நல்லா கவனிங்க. ஒரு தெளிந்த ஒரு தண்ணீர் இருக்கு, ஒரு தெளிந்த தண்ணீர் இருக்கு. அந்த தெளிந்த தண்ணீர்ல நாம எவ்வளவு தெளிந்த தண்ணீரை ஊத்தினாலும் அந்த தண்ணீர் எப்படி இருக்கும்? தெளிந்த தண்ணீரா இருக்கும். தெளிந்த தண்ணீர் ஊத்தும் போது அந்த தெளிந்த தண்ணீரா இருக்கும். ஆனா அந்த தெளிந்த தண்ணீர்ல நீங்க சாக்கடை தண்ணி ஊத்துனீங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த தெளிந்த தண்ணி சாக்கடையா மாறும். நல்லா புரியணும் இந்த விஷயத்த. அப்போ பிதாவாகிய தேவன் தெளிந்த தண்ணீராக இருக்கிறார், தெளிந்த தண்ணீராக இருக்கிறார். இப்ப தேவனுடைய மனுஷன் சொல்லக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் எல்லாமே கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக இருந்தாங்கன்னா அவங்க தெளிந்த தண்ணீர். அப்ப இந்த தெளிந்த தண்ணீருக்குள்ள இந்த தெளிந்த தண்ணீர் போகும்போது அந்த தண்ணீர் தெளிந்ததாகத்தான் இருக்கும். ஆனா ஒரு மாம்ச சிந்தை கொண்ட அந்த சாத்தானுடைய குணாதிசயம் போயிட்டு அந்த சாக்கடை தண்ணி போயிட்டு அந்த தண்ணியில கலந்ததுன்னா அந்த தண்ணி சாக்கடையா மாறும். நல்லா புரிஞ்சுக்கணும் இத. அப்ப பிதாவாகிய தேவன் தெளிந்த தண்ணீர். அப்ப அந்த தெளிந்த தண்ணீருக்குள்ள தேவனுடைய குணாதிசயம் கொண்ட அந்த தெளிந்த தண்ணீர் அந்த ஆத்துமா போகும்போது தெளிந்த தண்ணீர் ஆகும். அப்போ இந்த சாக்கடை தண்ணி மாம்ச சிந்தை கொண்ட சாத்தானுடைய சிந்தை கொண்ட அந்த சாக்கடை தண்ணி இதுக்குள்ள கலப்பதற்கு அனுமதிப்பாரா? தேவன் அனுமதிக்க முடியுமா? முடியாது, முடியாது. அப்ப நாம என்ன நினைச்சுக்கிறோம்? ஒரு டைம் என்ன பண்ண சுவாசம் ஊதுனார்னா அது ஒண்ணுதான் நினைச்சுக்கிறோம். அந்த ஒரு சுவாசம் 2 வேலை செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டது. இப்ப இங்க இருந்து பிரியும் போதும் கூட அதை தனியா பிரிச்சிடுறாரு. ஆவியை தனியா பிரிச்சிடுறாரு, ஆத்மாவை தனியா பிரிச்சிடுறாரு. அது தேவனுடைய சிந்தை கொண்டதா இருந்தா அந்த தெளிந்த தண்ணீரோடவே போய் சேர்ந்துடும். அப்ப இங்க மாம்ச சிந்தை சாத்தானுடைய குணாதிசயத்தை கொண்டிருந்தா அது அங்க கொண்டு போய் சேராது, அதை அனுமதிக்க முடியாது, அதுல கலக்க கூடாது. இந்த விஷயத்தை நமக்கு நல்லா புரிஞ்சுக்கும். அதுக்குதான் நமக்கு பகுத்தறிவை கொடுத்துக்கிறாரு. பரிசுத்த ஆவி இல்லைன்னா கூட பகுத்தறிவு மூலம் நான் என்ன பண்ணும், அதை சிந்திச்சு பார்க்கணும். அப்ப அதனாலதான் என்ன பண்றாரு, இந்த ஆத்துமாக்களை என்ன செய்யறாருன்னா வெயிட்டிங்ல வைக்கிறாரு. இந்த ஆத்துமாக்களை வெயிட்டிங்ல வைக்கிறாரு, நியாய தீர்ப்புக்கோ தண்டனைக்கோ எதுக்கோ வெயிட்டிங்ல. ஆனா ஆவி உடனே போயிரும். அது ஆவியில எந்த விதமான தீங்கு கிடையாது, எல்லாமே ஒன்று அப்படிங்கிறத தெளிவா இந்த இடத்துல நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்ப இப்படிதான் மனுஷன் படைக்கப்பட்டான். அப்போ இப்படி படைக்கப்பட்ட மனுஷனுக்குள்ள அவனை இயக்குகிற அந்த ஆற்றல் தான் என்னன்னு சொல்றோம்னா, அந்த ஆற்றல் தான் மனுஷனை இயக்குவதற்கு பவர் சப்ளை வந்தது. அந்த பவர் சப்ளை தான் ஆத்துமான்னு சொல்றோம். பவர் சப்ளை தான் நம்ம ஆத்துமா. இப்படிதான் மனிதன் படைக்கப்பட்டான். இப்படிதான் மனுஷனுக்குள்ள என்ன வந்ததுன்னா அந்த பவர் சப்ளை வந்தது. அதைத்தான் நம்ம ஆத்துமா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அப்ப இந்த ஆத்துமாவுக்கு வேதம் கொடுக்கிற இன்னொரு பெயர் என்னன்னா உள்ளான மனுஷன். நல்லா கவனிங்க. இந்த சரீரத்தை இயக்கக்கூடிய ஆற்றலுக்கு பெயர் தான் என்னது? மனம் சொல்றோம். மனம் ஆத்துமா, இதுக்கு பெயர் தான் ஆற்றல். அந்த ஆற்றலுக்கு இன்னொரு பெயர் என்னன்னா உள்ளான மனுஷன். வேதம் என்ன பேர் கொடுக்குதுன்னா உள்ளான மனுஷன் அப்படின்னு சொல்லி நம்ம பேர் கொடுக்குது. நம்ம வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கணும். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும், நல்லா கவனிங்க, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவளாய் இருக்கிறோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வையை தரித்தவளாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அப்போ நம்ம வாசித்த இந்த வசனங்கள் எல்லாம் 2 விஷயத்தை நம்ம முக்கியமா கவனிக்கணும். இந்த வசனங்கள்ல 2 விஷயத்தை கவனிக்கணும். அது என்ன 2 விஷயம் அப்படின்னா, ஒன்று பூமிக்குரிய கூடாரம் சொல்லி 3 முறை சொல்றாரு. இந்த வசனங்கள் நம்ம வாசித்த வசனங்கள்ல பூமிக்குரிய கூடாரம் சொல்லி 3 முறை அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. அப்புறம் போர்வை அப்படின்னு சொல்லி 2 முறை பயன்படுத்துறாரு. அப்ப இந்த 2 விஷயத்த நாம நல்லா கவனிக்கணும். அப்போ இங்க கூடாரம் சொல்றாரு, போர்வைன்னு சொல்றாரு. அப்ப இங்க கூடாரம் என்றும்
போர்வை என்றும் எதை சொல்றாரு அப்படின்னா நம்முடைய இந்த சரீரத்தை தான் சொல்றாரு. நம்முடைய சரீரத்தை தான் கூடாரம் சொல்றாரு, போர்வை போத்திட்டு இருக்கிறோம் சொல்லி சொல்றாரு. அப்ப இன்னொரு விஷயம் இங்க என்ன கவனிக்கணும்னா, இந்த சரீரம் கூடாரமாகவும் போர்வையாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இந்த கூடாரத்துக்குள்ள இருக்கிறது என்னவா இருக்கு? நல்லா கவனிங்க. இந்த வசனத்தின் மூலமாக என்ன பேசிட்டு இருக்காருன்னா, இத கூடாரம் சொல்றாரு, போர்வையான்னு சொல்றாரு. அப்ப இந்த சரீரம் கூடாரமாகவும் இது போர்வையாக இருக்கும்னா இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிறது என்னவாக இருக்குதுங்க தான் இங்க ஒரு கேள்வி. நல்லா கவனிங்க. அப்ப இந்த கூடாரத்துக்குள்ள இருந்து ஒருத்தர் பேசுறாரு, கூடாரத்துக்குள்ள இருந்து போர்வைக்குள்ள இருந்து ஒருத்தர் பேசுறாரு. என்னன்னு பேசுறாரு? நித்திய வீடு அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அடுத்து என்ன பேசுறாருன்னா, இந்த கூடாரத்துல நாம தவிக்கிறோம். நல்லா கவனிக்கிறோம் இந்த வாசனங்களை. நித்திய வீடுன்னு சொல்றாரு, இந்த கூடாரத்துல நாம தவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாருன்னா, குறிப்பா நாம இந்த கூடாரத்திலிருந்து நம்ம என்ன பண்றோம்? இந்த வீட்டுல இருந்து இந்த கூடாரத்திலிருந்து நாம என்ன பண்ண போறோம்? வேற வீட்டுக்கு போக போறோம்னு பேசுறாரு. நல்லா கவனிங்க இந்த வசனத்தை. வேற வீட்டுக்கு போக போறோம்னு பேசுறாரு. அதாவது நாம எப்படி ஒரு வாடகை வீட்டுல குடி இருந்துட்டு சொந்த வீட்டுக்கு நாம எப்படி குடி போவோம்? சொந்த வீட்டுக்கு குடி போகிற மாதிரி அவர் என்ன பேசுறாருன்னா, இந்த கூடாரத்திலிருந்து நாம அந்த கூடாரத்துக்கு நாம போக போறோம் அப்படின்னு பேசுறாரு. அப்ப இது என்னவா இருக்கு அப்படின்னா, அப்ப இங்க வீடு என்பதும் இந்த கூடாரம் என்பதும் என்னன்னா டெம்மி. இது கூடாரம் என்பதும் வீடுன்னு சொல்ற இது எல்லாமே டெம்மி. இதுக்குள்ள இருந்து ஒருத்தர் பேசுறாரு பாருங்க, அதுதான் நிஜம். இதுக்குள்ள இருப்பதுதான் நிஜம், இதுக்குள்ள இருப்பதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி நாம பாக்குறோம். அப்போ சரீரம் என்பது டெம்மி, அது நிஜம் கிடையாது. அப்ப இந்த சரீரத்துக்குள்ள இருப்பதுதான் என்னவா இருக்குன்னா நிஜமாக இருக்குது. இந்த சரீரத்துக்குள்ள இருந்து ஒருத்தர் பேசுறாரு இல்ல, அவர்தான் நிஜம், அவரைத்தான் ஆத்துமான்னு சொல்ல முடியும். அவர்தான் ஆத்துமா, அதுதான் ஆத்துமா அப்படின்னு சொல்லி நாம இங்க முடிவு பண்றோம், இங்க தீர்மானிக்கிறோம். அப்ப இதுக்கு கொடுக்கிற பேர் தான் இந்த ஆத்மாவுக்கு வேதம் கொடுக்கிற இன்னொரு பெயர் தான் என்னன்னா உள்ளான மனுஷன். முதல்ல ஆற்றல்னு பார்த்தோம், அந்த ஆற்றலுக்கு வேதம் கொடுக்கிற இன்னொரு பெயர் தான் உள்ளான மனுஷன். அதுக்கு வசனம் வாசிக்கலாம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இங்க சொல்றாரு பாருங்க, உள்ளான மனுஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வைக்கிறார். இப்ப ஆத்மா என்பது உள்ளான மனுஷன் சொன்னோம். அப்ப இந்த வசனம் உறுதிப்படுத்துது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கும் போதும் கூட அவர் என்ன சொல்றாருன்னா, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. இங்க சொல்லிட்டாரா, புறம்பான மனுஷன் சொல்லிட்டாரு, உள்ளான மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ இங்க 2 மனுஷன். அப்போ இங்க உள்ளான மனுஷன் சொல்றாரு, அந்த உள்ளான மனுஷன் தான் ஆத்துமா அப்படின்னு சொல்லி வேதம் குறிப்பிடுகிறத நாம இதன் மூலம் ஆராய்ஞ்சு பார்த்தோம். அப்ப இந்த பாடத்துல ஆரம்பத்துல ஒரு கேள்வி கேட்டோம். என்னன்னு கேட்டோம்? ஆத்துமா என்பது என்ன, அது எது அப்படின்னு அந்த கேள்வியை கேட்டுதான் அந்த பாடத்துக்குள்ள வந்தோம். இப்ப இது ஆத்துமா என்பது என்ன, எது அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்த்த பாடத்துல என்ன பண்ணிட்டோம்னா நாம கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப ஆத்துமா என்பது அது ஒரு ஆற்றல், அது ஒரு சரீரத்தை இயக்கக்கூடிய ஆற்றல். அந்த ஆற்றலுக்கு இன்னொரு பெயரு உள்ளான மனுஷன். வேதம் கொடுக்கிற இன்னொரு பெயரு உள்ளான மனுஷன். அப்ப இதத்தான் ஆத்துமா, மனம் என்று நாம சொல்லுகிறோம். இப்ப நமக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சரீரத்தை இயக்கக்கூடிய ஆற்றல், அதைத்தான் ஆத்துமான்னு சொல்றோம். அந்த ஆத்துமாவுக்கு இன்னொரு பெயர் வேதம் கொடுக்கிற பெயரு உள்ளான மனுஷன். அப்ப நம்ம புரிஞ்சிருப்போம், ஆத்துமா என்பது என்ன, உள்ளான மனுஷனை தான் ஆத்துமா என்று வேதம் சொல்லுகிறது என்பதை நாம பல ஆதாரத்தின் மூலமாக நாம நிரூபிச்சுக்கிட்டோம். வேத வாக்கியங்கள் நிரூபிக்கிறது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இந்த மனிதனுடைய மரணத்துக்கு பிற்பாடு என்ன சம்பவிக்குது அப்படிங்கிறத நாம வரக்கூடிய நாட்களில அதை நாம பாடத்துல நாம அதை பார்க்கலாம்.
தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. ஆமென்.